ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சீரோர் உரையும் சிவபுர திருவள நாடு திரண்டு உருவெடுத்து வந்து இந்த மண்பரப்பு முழுவதும் மெய்யலில் பிறங்க செய்வதற்காக எண்ணற்ற திருவிளையாடல்கள் காட்டி தினம் தினமும் நேரங்களுக்கு நேரம் வேறு வேறாக மாறி மாறி விதவிதங்களாக எழுப்பி நவரசங்கள் சிந்தும் அதிசய ரூபகராக நின்ற எங்கள் மங்காதவ தங்க மாமலை சிங்க மொத்த திடத்தமை சிந்தைய வெங்கலத்தை ஒத்த இரு தாழின வெங்கலத்தை ஒத்த இரு தாழின திங்கள் மாமுக செல்வனன் நாயகம். அந்த திங்கள் மாமுக செல்வனன் நாயகம் அவர்கள் தங்கள் திங்கள் மாமுகத்தை மறைத்து கொண்டு விராக்கண்ணி தவத்தில் ஏறிக்கொண்ட 50வது ஆண்டு நாள் இந்த நாள். அது எண்ணும் போது நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கனக்க செய்கிறது. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்து திருவிளையாடல்கள் எல்லாம் காட்டி இன்று அந்த திருமேனி காட்சியை மறைத்து கொண்ட அந்த நாளில் நம்ம எல்லாம் தனித்து விட பெற்றது போல ஒரு உணர்வு நமக்கு தோன்றுகிறது. பெருமான அவங்க பாட்டை பிரான் அவர்கள் தனியே விட்ட போது அவங்க சொல்லுவாங்க, தனியே போ என்று என்னை தள்ளிவிட்ட என் பாடு கொள்ளிவாய் பிசாசுகளும் கொடுமிருகம் பேயினங்கள். இந்த கொள்ளிவாய் பிசாசுகளும் கொடுமிருகம் பேயினங்களும் நிறைந்த இந்த கலியுகத்தில் தனியே போ என்று பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்தது பெருமான் அவர்களுக்கு. இன்றைக்கு நம்மளுக்கும் அது போலதான் உள்ளம் தத்தளிக்கிறது. ஒரு பெரிய மல துணையாக இருந்தது. இன்று உள்ளம் அதை நினைக்கும் போது கலங்குகிறது. வானுயர்ந்த பாவம் வளர்ந்த அந்த கலி உலகில் தனித்து வழி நடக்க தெய்வம் அவர்களை தணிகை மணி பிரான் அவர்கள் விட்டது போல நம்மையும் பெருமானவர்கள் தனித்து வழி நடக்க செய்து விட்டார்களோ. அந்த தூலக்குருமலையின் துணை ஒரு பெரிய வைரமலையாக துணையாக இருந்ததே, அந்த துணையை எண்ணி பாட்டே பிரான் அவர்கள் தணிகை மணி பிரான் அவர்களை எண்ணி தவித்தது போலதான் நாமளும் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வார்த்தைகள்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாமே பெருமானவர்கள் சொல்லி கொடுத்ததாங்க நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்முடைய கவலையை கூட நாம் அவங்களுடைய வார்த்தையில தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. பெருமானவர்கள் பாட்டை பிரான் அவர்களை எண்ணி அவர்களுடைய அந்த தோற்றத்தை எண்ணி 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 நமக்கு மான்மியத்துல கொடுத்திருப்பாங்க. அவங்க கூடவே அந்த அகிலவலம் வரும் போகும்போது ஒரு வில்லுடைய நீள தூரத்தை அவங்க பின்னாலே போய்கிட்டு இருந்தேனே, அந்த தந்தையர் அவர்களின் விரிவு சிகை அசைவு, அவங்களுடைய தலை எப்படி அசையுது அதெல்லாம் ரசிக்கிறாங்க. தந்தையர் அவர்களின் அந்த விரிவு சிகை அசைவும் முன் வளைவு பின் கவன கைவாறு கவிநடையும், அவங்க எப்படி நடப்பாங்க, அவங்க கை நடக்கும்போது எப்படி அசையும், அதெல்லாம் உயிரிலே தித்தித்து மனம் ஒட்டி நிறைந்திருந்ததை எண்ணி பார்ப்பார்கள். அது போலதான் நாமளும் இப்ப எண்ணிக்கொண்டிருக்கோம். இதை இனி என்று காண்போமோ என எண்ணமுற்று ஏங்குவார்கள். அப்படித்தான் இதெல்லாம் இனிமே என்று காண்போமோன்னு உள்ளம் கலங்குகிறது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன வயசுல அதெல்லாம் பார்த்து ரசித்த காட்சி. அப்படியே திருமாளிகையில இருப்பாங்க, அப்படியே ஆலயத்துல இருப்பாங்க, அப்படியே வயக்காட்டுக்குள்ள இருக்கிற தகமாளிகைக்கு போவாங்க,
இங்க ஆலயத்துல இருக்கிற தவமாளிகைக்கு வருவாங்க. கையில வாளோட அப்படியே ஒரு ராஜா மாதிரி நடந்து வருவாங்க. அந்த காட்சி இனி என்று காண்போமோ என்று உள்ளம் தத்தளிக்கிறது. அந்த வயக்காட்டுல இருந்து அவங்க அந்த உருமக்கால தவம் முடிச்சு அப்படி வரும்போது அங்க அந்த தவமாளிகைக்குள்ள இருந்து வெளியே வந்து நின்ன உடனே அந்த கையில வாளோட கம்பீரமாக அவங்க நிக்கிற அந்த காட்சி, இங்க இருந்து அதை பார்த்துட்டு அங்க இருந்து அந்த வயக்காட்டு வழியா ரெண்டு பக்கம் ஒரு ஒரு ஒத்தையடி பாதை தான் அப்ப இருக்கும். இந்த பக்கமும் நல்ல நெல் விளைஞ்சு அப்படியே தலை கவுந்து பெருமான் அவர்களுடைய வருகைக்காக தலை கவுந்து நின்று அவங்களை வரவேற்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் நெல் விளைஞ்சு நிற்கும். அதுக்கு நடுவுல அந்த வாழை கையில ஏந்திக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதையில அங்க இருந்து சிங்க நடை நடந்து வருவாங்க. இங்க இருந்து பாட்டு பாடிட்டு இருப்போம். இன்ப வழி வந்தருத கிரைவர் வருகின்றார், எல்லாம் செய் வல்ல சித்தர் இங்கு வருகின்றார், அன்பருளத்தே இனிக்கும் அமுதர் வருகின்றார், அம்பலத்தே நடம்புரியும் ஐயர் வருகின்றார், என்புரு பொன்னுரு வாக்க எண்ணி வருகின்றார் என்று திரு நாத ஒலி இசைக்கின்றதம்மா, துரிய பதம் கடந்த பெருஞ்சோதி வருகின்றார், சுக வடிவம் தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார், பெரிய பிரமாதியர்க்கும் அரியர் வருகின்றார், பித்தரண மறைபுகழும் சித்தர் வருகின்றார், இரிவகல் சிற்சபை நடஞ்சை இறைவர் வருகின்றார் என்று திரு நாதபொலி இசைக்கின்றதம்மா அப்படின்னு நாங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பாடல் முடியும் போது அந்த வயக்காடு முடிஞ்சு அந்த சாலைக்கு உள்ள நுழையிற அந்த கேட்ல வந்து நிப்பாங்க. அப்படி நின்னு எல்லாரையும் ஒரு பார்வை, அந்த பார்வை, அந்த கூறிய பார்வை, அதெல்லாம் இன்னைக்கு இனிமே எப்ப பார்க்க போறோம், இதனை இனி என்று காண்போமோ என்றுதான் உள்ளம் இயங்குகிறது. அப்படியெல்லாம் பெருமானவர்களும் கனகமணி பிரான் அவர்களை நினைச்சு பதபதவென்று கண்ணீர் உதைக்க பதைபதைத்தார்கள். அது போலதான் நாமளும் இன்னைக்கு பதைபதைத்து நிற்கிறோம். அவங்களை என்று காண்போம் என்று பெருமான் அவர்கள் பாட்டை பிரான் அவர்களை நினைச்சு அந்த செவ்விரிவு பூத்த செயல்விழிகளான கருணையது பூக்கும் கார்விழி இரண்டும் கண் கொண்டு கண்டு காதலிப்பார்கள். அப்படித்தான் அவங்க திருமேனி எல்லாரும் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம். தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுருவலியும் சுந்தரமும் இன்றோடே தோற்கின்றோம் என்று சிந்தையில் பாய்ந்து தியங்கி மலைப்பார்கள். அறியாத நாளிலே அறிமூல வழியாய் கருவூர் சென்று மறுபிறவி வைத்த வகையை நினைவார்கள். தெரியாத பருவம் சூதானம் சொன்ன சேதி நினைவார்கள். எல்லாருமே தெரியாத பருவமா தான் வந்தோம். சூதானம் கத்து கொடுத்தாங்க. கடுவாய் உறங்கும் காரிருள் மனத்தே புள்ளிமான் மேயும் பெருங்கானகத்தும் நெடுநாளும் காத்ததை நினைந்து வருவார்கள். கடுவாய் உறங்கும் காரிருள் மனமாகத்தான் இருக்கு இந்த உலகம். வேங்கைகள் நடந்த அடர்ந்த காட்டுல தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. அப்படியாப்பட்ட உலகத்துல அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கையாக அவங்களுக்கு யாரும் உத்தரவு கேட்டா பிடிக்காது. போயிட்டு வரேன் தெய்வமே உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்டா இந்த ஒரு வார்த்தையை தான் நான் என் ஐயன் கிட்ட கேட்கல. ஆனா என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. தனியே போ என்று என்னை தள்ளி விட்ட என் பாடு அப்படின்னு என்னை தள்ளி விட்டாங்க. உங்களை எல்லாம் போகாதீங்க போகாதீங்கன்றேன் நானு. நீங்க போயிட்டு வரேன் தெய்வமேன்னு உத்தரவு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ற அந்த கனிவான தாய்
நிலையான தவசில் நீயேறு மகிழ்ந்தன தலை தாங்கி நின்ற தகையை நினைவார்கள். எதை நினைக்கிறது நாம இப்ப? எதை நினைக்கிறது, எதை நினைக்காம விடுறது? முற்றகத்துள்ள முனிதேவர் வரமலாம் மிச்ச மேல் வைத்த விதத்தை நினைவார்கள். விண்ணுலாவி வரும் விமல நிலை வைத்து மெய்முத்தரிக்க தலை வைத்தது கட்டாவே. அத்தா இன்று வளர்ஞான காலம் வான்மீக நாட்டு புத்தூரில் இந்நாள் பிரிவு வந்ததென புலம்புமன் சிந்தையில் கூறவர் மற்ற குமரகுருநாதன் தூலக்குறுமனையின் துணையை இன்றோடே விட்டிடவென்று விளைந்ததே. அன்றே என்று இது வந்ததோ இன்று விடிந்தது என்றெண்ணி சிந்தை ஏங்கியே சென்று பாட்டேற்பனான உங்களை நினைச்சு இந்த தூலக்குறுமலையின் துணையை இன்னைக்கோட விட்டிட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க பலவாறாக அவங்கள நினைச்சு புலம்புற மாதிரி நாம இன்னைக்கு இருக்கிறோம். கவலை மனத்தினராய். ஆனாலும் நம்ம தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்கினை எண்ணி எண்ணி ஆறுதல் அடைய வேண்டியதா இருக்கு. தந்தையே உன் உடம்பை தணிகையர் என்றெண்ணி கூட தொடர்ந்தது குருவன் ஈஸ்வரா. இணையிலா உன் வாக்கு விடலை நோக்கியே பணம் மனைவி மனையும் பதியலாம் இழந்து விதிகதி என நினைத்து விதிகதியும் நீ என விளைந்தது விமலா. ஏலமா மலையே எந்த யாரூரா என்னென்ன உமக்கு எவ்வாறு அறிவேன். எல்லா வலதும் எல்லா மேநிலையும் எல்லா தவமும் எல்லா செயலும் எல்லா காலமும் எல்லாம் உணவே உற்பன கற்பகா. நீ விட்டபடியே நான் காண்பதல்லால் நான் ஒன்றும் நினையேன் நாதாந்த நாதா. அவங்க விட்டபடிதான் நாம நினைக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஒன்னும் நினைக்க தெரியாது, எதுவும் பேச தெரியாது. அவங்க சொன்னதை சொல்லுமாம் தீப்பிள்ளை, இந்த மாதிரி அவங்க சொன்னதுதான் நமக்கு சொல்ல தெரியும், எதுவும் சொல்ல தெரியாது. என் கவனாதி மலையே அன்று என் கண் தொட்டது உன் குடிலை தன்னை. இந்த கண் அந்த குடிலை தொட்டது, இந்த கண் அந்த தூலத்திருமேனியை பார்த்தது. இன்னைக்கு எங்க போய் பார்க்கிறது? என்றுமே பிரியோம் என்று எண்ணினோம் ஐயா. என்னைக்கும் இந்த தூலத்திருமேனியை பார்த்துக்கிட்டே இருப்போம் தான் நினைச்சோம். கல்லாத செல்வ எல்லா காட்சிகளும் தந்தருளி தில்லை வளநாடும் திருப்பார் கடல்வரம் எல்லா அடற்கொடுக்கும் என் கையை நீ தந்தருளி சுத்தி வரும் நாளையிலே புத்தூர் நாட்டில் இங்கே இன்று உன் உடல் இழக்க என்னை தனித்தேக தொட்டவதன் குறையோ முடிக்க துணிந்ததுவோ நான் தான் இதற்கோ என் பிறவி நாள்வதற்கும் கலைமலிந்த உன் நடன காட்சி செவிக்கில்லை இனி. அப்போ நாம கலங்கக்கூடாது. இதான் பாட்டை பெருமானவர்களுக்கு நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு அந்த கலைமலிந்த நடன காட்சி அதுக்கப்புறம் கிடைக்கல. நமக்கு அந்த நடன காட்சி இன்னைக்கும் கூட இருக்கு. இப்ப கூட நம்ம சபை தொடங்கும் போது அந்த நடன காட்சியை கேட்டுட்டு தானே நம்ம தொடங்கணும். பெருமானவங்க சொல்லுவாங்களே வெளிநாடாவில் ஜல் 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 அந்த நடன சத்தம் கேக்குதா? கேக்குது தெய்வமே. அந்த புதுசா வர்றவங்க எல்லாம் முழிப்பாங்க, என்ன ஒண்ணும் கேட்கல, இவங்க எல்லாம் கேக்குதுங்கிறாங்க. அவர் என்னமோ நடனம் ஜல் 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 சத்தம் கேக்குதாங்கிறாங்க, அவங்களும் கேக்குதுங்கிறாங்க, நமக்கு ஒண்ணும் கேட்கலையேன்னு புதுசா வர்றவங்க எல்லாம் முழிப்பாங்க. யாருக்கு தெரியும் அந்த நடனம் ஜல் ஜல் ஒளி? நமக்கு தானே தெரியும். அந்த நடன காட்சி நமக்கும் இன்னைக்கு இருக்கே. பழம் குலுங்கும் ஆள் தேடி பறவை இனம் வாழ்ந்து பழம்பாடு சாய்ந்தவுடன் பறவை இனம் போவது போல் என் ஜீவன் வாழ்ந்த ஏலமலை விருட்சம் தன் சொற்கனி மாற தத்தளிக்குது என் பொறியே. பாட்டையரானவர்களுடைய சொற்கனி அதுக்கப்புறம் தெய்வம் அவர்களுக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு அது மாறல. நமக்கு இப்பயும் அந்த சொற்கனியை சாப்பிட்டுக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வானுயர்ந்த பாவம் வளர்ந்த கலியுலகில் தனித்து வழி நடக்க தாங்கள் இந்நாள் வைத்திருந்து வைத்தனையே எந்தலையில் மானரசே எந்தகப்பா.
உன் காலம் நீ இருந்த துற்ற துணை இல்லாது அந்நாள் போல் என் காலம் ஆக்கி உற்ற என் தகப்பா. நமக்கு இருக்காங்க பெருமானவர்கள், நம்மளை தனியா விடல. தூலம், அவங்களுடைய நாத தூலம் நம்ம கூட இருக்கு. ஆனாலும் மனசு கலங்கதான் செய்யுது. அந்த காட்சியெல்லாம், அந்த ஒவ்வொரு காட்சியும் கண்ட காட்சி, அந்த காட்சி இப்ப காண முடியாது. ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெருமான் அவர்கள் அந்த தூல திருமேனி மறைச்சு பிறந்த பிறகு கொஞ்ச நாள் சாலைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். அந்த தூல திருமேனி இல்லாத சாலை எனக்கு வேண்டாம், அங்க நான் வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறமா எல்லாரும் எனக்கு அவங்க இல்லைன்னு ஏன் நினைக்கிற, அவங்க இருக்காங்க. அவங்க தூல திருமேனி தானே இல்ல, நாத வடிவத்துல நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. தனித்து நின்றன தோன்றல் மறையவே இனி தூணை நமக்கில்லை என்றேங்கியே செனித்தின் நாள் நமக்கென்றங்கிருந்ததோ செனித்தின் நாள் நமக்கென்றங்கிருந்ததோ தனித்தனிகையை தான் கொள்ளை செய்ததே. பெருமானவங்க எப்படி இந்த நாள் எனக்கு எங்க செழித்திருந்து இன்னைக்கு விழுந்துச்சு, என் கூட இருந்த தனிகை மணிப்பிரான் அவர்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருச்ச இந்த நாள் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளும் தட்டி பறி கொடுத்த மாதிரி ஒரு நாள் உணர்ந்து இருந்தோம். ஆனா அவங்க நம்ம கூட இருக்காங்க, நாம எப்படியெல்லாம் நம்ம கவலையை ஆறணும் அப்படின்னு நம்ம பெருமானவர்களுடைய அந்த சொல்லை நினைச்சு 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 நம்ம கவலையெல்லாம் நம்ம மாற்றி கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கு. அதுக்கும் நமக்கு பெருமானவர்கள் உலகு சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. பாட்டை பிரான் அவங்களை அந்த முதலாக பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. தெய்வம் அவர்களை பிரிக்கணும்னு பாட்டை பிரான் அவர்கள் நினைச்சு அந்த ஆடு மேய்ப்பு தொழில கொடுத்துட்டு வாரம் ஒரு முறை வந்தாங்க. அப்புறம் தினமும் ஒரு முறை வந்தாங்க, வாரம் ஒரு நாள் 12 நாள் வரை வராம போயிட்டாங்க. அந்த 12 நாள் பிரிவு அவங்களால ஒரு சமயம் 12 நாள் வரை வராது தங்கி விட்டார்கள். அதை தாங்க முடியல தெய்வம் அவர்களுக்கு. அப்புறம் உடனே போய் பட்டி போட்டு அவங்கள போய் பார்த்து இரவு முழுதும் அவங்க கூடயே இருந்து திரும்ப அந்த ஆடு மேய்ப்பு தொழில செய்யும் போது நினைக்கிறாங்க, இனி நமக்கு தூரமாகத்தான் இருப்பார்கள் போல் இருக்கிறது என்று நினைவுறும் சிந்தையராய் மேய்ப்பிடங்கள் எல்லாம் தனித்து நின்று அவர்களை நினைத்து நினைந்து கண்கலங்கி நின்றேங்கி அன்பேறி நிற்கும் சிந்தையில் ஓர் ஆதரவும் இன்றி முன்னடந்து அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியவை அனைத்தும் ஒன்று ஒன்றாக நுணுகி நுணுகி சிந்தித்து கவலையாடுவார்கள். இதெல்லாம் எதுக்கு பெருமான் அவங்க கொடுத்திருக்காங்க நமக்கு? நான் இப்படித்தான் என் ஐயன் அவர்கள் சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா நுணுகி நுணுகி சிந்தித்து கவலையாருனேன். நீயும் நுணுகி நுணுகி நான் உனக்கு எவ்வளவு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறேன், நீ இப்படி கண்கலங்கிட்டு நிக்கலாமா? நான் சொன்னதெல்லாம் நுணுகி நுணுகி சிந்தித்து கவலை ஆற வேண்டாமா அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க பெருமானவர்கள். வாக்கு உடல் தானே உனக்கு வேணும், தூல உடலா உனக்கு வேணும், வாக்கு உடல் உன் கூடயே தானே இருக்கு அப்படின்னு பெருமான் அவர்கள் அவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? செந்தமிழ் வலை கொண்டு அந்த தமிழ் வலையால தானே நம்மளை எல்லாம் பிடிச்சாங்க. அந்த வலை இன்னைக்கும் இருக்கேன், அந்த வலையில நம்மளை சிக்கிக்கிற வேண்டிதானே. அந்த வாக்கு தானே நமக்கு வேணும். மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வலை கை கொண்டு திருப்பத்தூர் வந்த ரம்ம குருபிரான தேடி அலையணும் நாம, அவங்க நம்மளை தேடி அலைஞ்சாங்க. ஒரு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்றாங்க பழமொழி. கடல் கடந்து 7 கடல் தாண்டி ஒரு குருபெருமான் இருந்தாலும் அவங்கள தேடி அடை. ஆனா நம்மளை தேடி அவங்க அலைஞ்சு
செந்தமிழ் வலையை வச்சுக்கிட்டு இந்த வலையை வீசி எவனடா பிடிக்கலாம், எவன்டா இந்த வலையில சிக்குவான் அப்படின்னு தேடி அலைஞ்சு வந்தங்கள் தேவராஜ மனுமகன் வடிவு தாங்கி, அந்த தேவராஜன் அந்த ஈசன் இந்த மனுக்களை வாரி சேர்ப்பதற்காக தானும் இந்த துக்க உடல் எடுத்து மனுமகன் வடிவு தாங்கி மந்திர தீவ சிம்மா சனமதில் மயங்கும் நந்தி எந்திர மலை போல் நின்று எங்களை தேடி நாளும் நம்மளை தேடி சிந்துமா நெடுங்கூந்தன்னல் திருப்பத்தூர் வந்த அம்மா. அப்படி ஒவ்வொரு ஊரா, திருப்பத்தூர் மட்டுமா, திருப்பத்தூர்ல இருப்பாங்க, திடீர்னு மதுரையில இருப்பாங்க, ராஜகம்பீரத்துல இருப்பாங்க, சுத்து ஊர்ல எந்த ஊர்ல தான் போய், இந்த மதுரை பெரிய பட்டணமா இருக்கிறதுனால இங்க எவனும் வரமாட்டான், கிராமாந்தரங்களுக்கு போனா அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து சேருவாங்கன்னு கிராமாந்தரங்களுக்கு போய் ஒவ்வொரு ஊரா கால்நடையாகவே நடந்து சென்று இந்த மனுக்களை வாரி சேர்ப்பதற்காக அந்த மந்திர சிந்தை வாக்கம் செந்தமிழ் என்கின்ற வலையை விரித்து நம்ம எல்லாம் பிடிப்பதற்காக அப்படி வந்துட்டு இருந்தாங்களே நம்முடைய பெருமானவர்கள். அந்த வலை இன்னைக்கு இருக்கேன், அவங்க கொடுத்துட்டு போன அந்த செந்தமிழ் வலை நமக்கு இன்னைக்கும் இருக்கு. அந்த வலையில நாம மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான் அப்படிங்கிறதுதான் பெருமானவர்கள் நமக்கு. வேற கதி, அவங்க வலையில மாட்டிக்கொள்வதை தவிர நமக்கு இனி வேற கதி இல்லை. இனி கதி இல்லை என்னோ யுகத்தவ சாலையான தனிப்பதி உதயம் செய்து தேவமை குலமுண்டாக்கி கனிமொழி மாது மக்கள் காண்பவர் வியந்து நோக்க மணிமதி மங்கை பங்கன் பரமரை பார்ப்பீரம்மே. அந்த பனிமதி மங்கை பங்கன் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அந்த குருபெருமானை தவிர நமக்கு இனி வேற கதி இல்லை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எல்லா உலகையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நான் சொல்லி வந்த குறி மட்டும்தான் உனக்கு, வேற உனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இப்போ பிரம்மகூடகர் கேட்க, நீங்க சொல்லி வந்த குறிகள் எல்லாம் தவறாமல் நடக்குமாம்மா? தெய்வமே நீங்க சொன்னதெல்லாம் தவறாம நடக்குமா? அதுக்குதான் நம்ம கடைசியா உழவு சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மே வானலோகம் பூலோகம் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டாலும் சந்திர சூரியால் எல்லாம் நிலை மாறி அவர்களுடைய திசையானது தென்வடலாக மாறிவிட்டாலும் ஆகாய மண்டலத்தில் உள்ள தாரகா கணங்களாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் நிலை குலைந்து போனாலும் இவ்வூமண்டலத்தை ஆடையாக சூழ்ந்திரான் இந்த குலாசலங்கள் எல்லாம் குலை குலைந்து போனாலும், இது எல்லாமே கொலை குலைஞ்சு நாசமா போனாலும் பெருமானவருடைய வாக்கு என்னைக்கும் தவறாது. சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாது, அணுவும் பிசகாது சோதியாதி குரவர் குல வாணி வாக்கீதம்மே. இது யார் வாக்கு? அந்த ஆதியினுடைய வாக்கு. அந்த வாக்கு நம்ம கூட இருக்கும்போது நாம ஏன் கலங்கணும்? இதுதான் பெருமானவர்கள் தேடு ஊடகத்துல அந்த பிரம்ம ஊடகத்தை கடைசியா சொல்லிட்டு மறைஞ்ச ஒரு வார்த்தையாக இருக்கு. அந்த சோதியாதி குரவர் குல வாணி வாக்கு. இத சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க அந்த தேடு ஊடகத்துல குரமாது. இதெல்லாம் நமக்கு இப்படித்தான் நான் உனக்கு வாக்கு சொல்லிட்டு நான் தூலத்தை மறைச்சாலும் நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு உக்காந்துகிட்டு இருக்க கூடாது, அந்த வாக்கை பிடிச்சுக்கிட்டு நீ எப்படி எல்லாம் போகணும்னு நமக்கு உழவு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க.
அப்போ இந்த தேடுகுடர்கள் இந்த குரமாது அம்மாட்ட ஒரே ஒன்ன மட்டும் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறாங்க. பார்க்கும்போது காணும் அவங்கள. அம்மா குரமாது, குரமாது எங்கே? இங்கே நின்ற குரமாதை காணோமே, எங்கே போய்விட்டாள் தேடுறாங்க. நாமளும் அப்படித்தான். இங்கதான ஆலயத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, இங்கதான கொடிமரத்துக்கு முன்னால ஆசனத்தை போட்டு அமர்ந்திருப்பாங்க. கும்மி அடிக்கிறோமே நம்ம செல்வ பொங்கல் அன்னைக்கு கொடிமரத்துக்கு நடுவுல ஆசனம் போட்டு உட்கார்ந்து அவங்கள சுத்தி கும்மி அடிச்சோமே, எங்க இப்ப காணோமேன்னு உள்ளம் தவிக்குது. பிறவியரே எங்கே காணோம், திடீரென்று மறைந்து விட்டாலே எனது ஆதி பிறவியரே, என்ன காரணம்? ஏன் பிறவியரே? ஒருவாறு நாம் விசனமுற்று உருவதை பார்த்து நமது கபட நாடகம் செய்ததாக இருக்கலாமா பிறவியரே? நிச்சயமாக நமது கபட நாடகரை தவிர யாரும் செய்ய முடியாது. எல்லாம் யாரு கபட நாடகர்? அந்த ஆதிப்பிதா அவங்களுடைய கபட நாடகம். நம்மளை விட்டு மறைஞ்சாங்க. தரையில் பெருந்தவர் தோர்கள் தமக்கிறங்கோ, குறை சீமதியொளிடால் விரிவான் குலுங்கோ, புரை சீர் குறி கொடு கௌவன பெண் இளம் சிங்கமது, பிறை சீர்குற மாதுமே நம்மை விட்டு மறைந்தனலே அப்படின்னு பிரம்ம ஊடகங்கள் தவிச்சு நிக்கிறாங்க. நமக்கு குறி சொன்னாங்களே, விட்டு மறைந்தாங்களே. அப்போ அப்படி மறைஞ்சாலும் இதெல்லாம் நமக்கு பெருமானவங்க அன்னைக்கே சூசகமா சொல்லிட்டு, அவங்க இருக்கும்போது நம்ம இதெல்லாம் படிச்சோம். எதுக்கு சொன்னாங்கன்னே தெரியல. இப்ப படிக்கும் போதுதான் புரியுது. இப்படித்தான் நான் ஒரு நாள் தேகத்தை மறைச்சுக்குவேன், அன்னைக்கு நீ எதை முடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு உழவு சொல்லிட்டு போயிருக்கான். அன்னைக்கு நீ இப்படி முடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது, கண்ணீர் விட்டு கலங்க. நம்ம கண்ணீர் விட்டு கலங்குறது அவங்களுக்கு பிடிக்காது. நீ எப்படி இருக்கணும்? குரமாதோ போய்விட்டாள். நாம் கேட்பதற்கு யாதொரு கதியும் இல்லாததினாலே நாம் தேடுகுடகத்தை நோக்கி செல்லுவோம் பிறவியரே. எங்க இருக்கு கதி? உனக்கு தமிழ்ல இருக்கு. அந்த செந்தமிழ் வலை கொண்டுதானே வந்தாங்க அவங்க. அந்த தமிழ்ல தான் அவங்க இன்னைக்கு குடியிருக்கிறாங்க. அந்த நாதத்துலதான் குடியிருக்கிறாங்க. அதை நோக்கி நம்ம போக வேண்டியதுதான். அதைத்தான் நமக்கு காட்டுறாங்க. வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை, வாருங்கள் பிறவியரே. வாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தமிழ் அரசு நிலத்தை நோக்கி போவோம். அங்க இருக்காங்க தெய்வம். வளராமூர் தக்கலச இளரவி முத்தரசை, வளராமூர் தக்கலச இளரவி முத்தரசை, பழமை கலை கமழும் ஒளி ஒளிரினை தேடி. அந்த பழமை வளரமுர்த கலச அந்த இளரவி முத்தரசை தமிழ் நிலத்துலதான் நம்ம தேடணும். வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை, வாருங்கள் பிறவியரே. நரரையா மரரன ஆக்கிய மதத்தை போக்கும், நரரையா மரரன ஆக்கிய மதத்தை போக்கும், குறையை அற துடைக்கும் குணமணி இணை நோக்கி. வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை, வாருங்கள் பிறவியரே. அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்றிசையதே, அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்றிசையதே, குமரி வெங்கடத்திடை அமரும் தெய்வப்பதியே. வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை, வாருங்கள் பிறவியரே. காவிரி நீளாரதுவும் காணுமே தாம்பரணி வைகை, காவிரி நீளாரதுவும் காணுமே தாம்பரணி வைகை, நாவேரி பாய்ந்திடும் தமிழ்நாடந்தன் தெய்வப்பதியே. வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை,
வாருங்கள் பிறவியரே வரமனைத்தும் தருகும் தரும சத்திரம் என்ன வரமனைத்தும் தருகும் தரும சத்திரம் என்ன தமிழரசு நிலத்தே அமரும் தெய்வப்பதியே வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை வாருங்கள் பிறவியரே. அப்போ அந்த அமுதம் சிந்தும் தமிழ் எங்க இருக்கு? தமிழரசு நிலத்துல இருக்கு. அது வரமனைத்தும் தருகின்ற தர்ம சக்கரமாக இருக்கு. அந்த தமிழரசு நிலத்தை நோக்கி நாம கலங்காம வாருங்கள் பிறவியரே நம்ம எல்லாரும் கைகோர்த்து அந்த தமிழரசு நிலத்தை நோக்கி தான் நாம செல்ல வேண்டியதாக இருக்கு. அப்போ அவங்க விரிச்சாங்களே, ஒரு வலையை கொண்டு வந்தார்களே, அந்த செந்தமிழ் வலையை கொண்டு நம்மளை எல்லாம் பிடிக்கிறதுக்காக அந்த வலைக்குள்ள போய் நாம சிக்கிக்கிட வேண்டிதான். அந்த வலைக்குள்ள போய் சிக்கிக்கிட்டோம்னா அவங்கள இருக பற்றி கொள்ளலாம். இனி அவங்கள அந்த நாதத்துல அவங்கள பிடிச்சுக்கிட்டோம்னா அவங்கள விட முடியாது. தூலத்துல பிடிச்சோம்னா விட வேண்டியதுதான் வரும். ஆனா நாதத்துல போய் அவங்கள பற்றி கொண்டால் அவங்கள விடவே மாட்டோம், இருக பற்றி கொள்வோம். அதான் மாணிக்கவாசக பெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுவினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இன்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இந்த இம்மையிலே உன்னை பிடிச்சுக்கிட்டேன், நாலு வடிவில உங்களை பிடிச்சுக்கிட்டேன், எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது நீங்க. இன்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெழுந்தருள்வதினியே. இந்த மாதிரி நாம அவங்களுடைய நாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். தாயின்மைத்தான் கருணையாதான நமக்கு அமுது ஊட்டினாங்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் பிரிந்த செல்வமே சிவபெருமானே ஞானனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களெழுந்தருள்வதினியே. அதனால இனிமே அவங்கள விட போறது இல்ல, தூலத்தை விட்டுட்டோம். ஆனா நாதத்தை விடக்கூடாது. அந்த நாத குருமலையை அதை நாம பற்றி கொண்டோம்னா அது அவங்கள அந்த தமிழரசு நிலத்துல போய் அவங்கள தேடி நாம அவங்கள பற்றி கொள்ளணும். அதுக்குதான் அவங்க பெருமானவர்கள் நமக்கு அந்த செந்தமிழ் வலையை கொண்டு வந்தார்கள். அந்த செந்தமிழ் வலை இன்னைக்கும் அது விரிச்ச வலை விரிச்ச மாதிரிதான் இருக்கு. அந்த செந்தமிழ் வலை நமக்கு இன்னைக்கு என்னவாகலாம் இருக்கு? மான்மியமாகவும் ஆதிமை உதயபூரண வேதாந்தமாகவும் யமபட ரெடிபடு கோடாயுத கூறாகவும் யமன்பட ரெடிபடு திருவிஞ்ஞான குரலாகவும் நம்மிடத்துல அந்த செந்தமிழ் வலை இருக்கு. அந்த வலையில போய் நம்மளை மாட்டிக்கொண்டால் நம்மளை பெருமானவர்கள் நம்மளை தேடி வந்தவங்களாச்சே, நம்மளை விட்டுருவாங்களா? நம்மளை பார்த்துதானே அவங்களுடைய கவலை தீர்ந்தது. மகனே உனை கண்டு மனச்சடவேலாம் தீர்ந்தேன் தனியே போய் வாயன தான் அனுப்பி வைப்பேனோ. உன்னைத்தானப்பா நான் தேடி வந்தேன், உன்னைய பார்த்து உன்னை நான் தனியா விடுவேனா? உனக்காகத்தானே செந்தமிழ் வலையை விரிச்சு எங்க இருக்கேன்னு தேடி தேடி அலைஞ்சி தமிழ்நாடு பூரா நடந்து 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 தேடி உன்னை பிடிச்சிருக்கேனே, உன்னை விட்டுருவேனா? தனியே போய் வாயன தான் அனுப்பி வைப்பேனோ உன் கூடவே நானும் ஓடி வருவேனப்பா. அப்படி நம்ம கூட தான் வந்துட்டு இருக்காங்க தெய்வமோர்கள். உன் கூடவே நானும் ஓடி வருவேனப்பா சிமையது கண்டான செல்லோங்கான் உன் கூட. அப்போ நம்ம கூட தான் அந்த வாக்குடலி பெருமான் அவங்க அந்த நாத ஒலி நம்ம கூடயே தான் இருக்கு. அவங்கள பிரிஞ்சோம் நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுடைய நாத வடிவத்துல நம்ம கூடயே இருக்காங்க. அந்த நாதத்தை அந்த செந்தமிழ் வலையில போய் நம்ம மாட்டிக்கொண்டோம்னா அவங்க கூடயே சேர்ந்து அந்த சீமையை பார்க்க நம்ம போயிடலாம். அந்த விண்ணுலகத்துக்கு நம்மை வழிகூட்டி நடத்தி கொண்டு செல்வார்கள். அதனால நாம செய்யறதெல்லாம் என்ன?
தூலத்து இந்த தூலம் தோன்றுனதெல்லாம் மறையும். தோன்றா துணை என்னைக்கும் மறையாது. இந்த உலகத்துல தோன்றது ஒரு நாள் மறையும். ஆனா தோன்றா துணையாக பெருமானவங்க நம்ம கூடயே இருக்காங்க. கருவறையில இருக்கும் போது நம்ம கூடயே இருந்து காத்து வளர்த்து இன்னைக்கும் தோன்றா துணையாக நம்மளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்களே, அந்த பெருமானவர்களது அந்த நாத வடிவினை கைப்பற்றி கொண்டு அவர்கள் காட்டுகிற அந்த மெய்யான வழியிலே நடந்து சென்று அவர்கள் அழைத்து செல்கின்ற அந்த சீமை அதுக்கு அவங்களுக்கு நாம இணங்கி நின்னா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவங்க இணங்கி நின்று அவர்கள் காட்டிய வழியிலேயே எல்லாருமாக சேர்ந்து வாருங்கள் பிறவியரே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வரணும்னு பெருமானவங்க ஆசைப்பட்டது போல எல்லாருமாக சேர்ந்து அவங்க காட்டின அந்த வழியிலேயே அவங்க நாதம் என்கின்ற அந்த ஒரு இனிய அந்த நாதத்தை நாம விடாப்பிடியாக பற்றி கொண்டு அவர்கள் காட்டிய வழியிலே தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அக்கா அவர்கள். ஆர்வமா நான் எல்லாரும் அழுகிற மாதிரி நீங்க எல்லா வாக்கியமே எடுத்து பேசுனீங்கக்கா. அக்கா நான் ஒண்ணு மட்டும் படிச்சுக்கேன்க்கா. மெய்வழியில் திருவள்ளாட்டு அரண் சுவடுகள்ல இருக்கு, இந்த மட்டும் கொஞ்சம் படிச்சு வாசிச்சவன்க்கா. என்னக்கா? அக்கா படிங்கக்கா, படிங்க. அக்கா நான் தெய்வம் தவத்துக்கு போன நாள் இல்லையாக்கா இன்னைக்கு. அப்ப 8ஆம் தேதி 8ஆம் தேதி ஜொலிக்கும் தெய்வ குருநாதர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கா தரம் சோடுகள்ல 8/2/76 அன்று ஆண்டவர்கள் ஆலயத்தில் இருந்து திருமாளிகைக்கு எழுந்தருளினார்கள். ஆலய முகப்பு தாண்டி வெளியே வந்த போது சூரிய கிரகணங்களின் ஒளி காற்றைகள் அவர்கள் திருமுகத்தில் நேராக அடித்து பிரகாசித்து பளபளவென்ற பேரொளியை அந்த திருமுகத்திற்கு தந்தது. அந்த பிரகாச பளபளப்பில் ஆண்டவர்கள் திருமுகத்தை பார்க்கும் போது அக்காட்சி மிகவும் அபரூபமாக இருந்தது. இந்த ஜொலிப்பினை கண்டு அங்கு குழுமி இருந்த அனந்தாதி தேவர்கள் அனைவரும் குருநாதா என்று கூறி வணங்கி தரிசித்து மகிழ்ந்திருந்தனர். தமது அந்த பிரகாசத்தை பிள்ளைகள் கண்டு கழிப்பதை கண்டு இளநகை போட்டு ஆண்டவர்கள் இன்னும் நன்றாக எம்மை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது மட்டுமல்லாமல் நகார அடித்து அனைவரையும் அங்கு அழைத்து வர சொல்லி இந்த காட்சியை அனைவரும் கண்டு தரிசிக்க வைத்தார்கள். சத்திய தேவ பிரம்மகுல மக்கள் அனைவரும் வந்து தரிசித்து நின்ற அது சமயம் ஆண்டவர்கள் எம்மை எல்லோரும் நன்றாக பார்த்துக் கொண்டீர்களா என்று வினவிய பிறகு திருமாளிகைக்கு எழுந்தருளினார்கள். இதுவே இறுதியாக ஆண்டவர்கள் அனைவரும் நேருக்கு நேராக கண்டு தரிசித்து அகமகிழ்ந்த கடைசி திருக்காட்சியாக அமைந்து விட்டது. ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அக்கா சொல்லும்போது இன்னைக்கு தெய்வத்தோடைய தவத்துக்கு ஏற்றால் காட்சி வடிவத்துல கொண்டு வந்துட்டீங்க. அக்காவும் ஃபுல்லா படிச்சுட்டாங்க. கண்கொள்ளா காட்சி பிரளயம் தாக்கா நடந்துச்சு. அப்ப 3 நாள் ஒரே பிரளயம் தான் சாலையில இருந்துச்சு. தெய்வம் எப்படி பாட்டியா விட்டு பிரிஞ்சதையும் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு இப்ப அந்த காட்சி இல்லத்தான் தெய்வம் உத்தரவு மாதிரி நடந்த காட்சியை பார்க்க சொல்லி நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா சூட்சமாக சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது மாதிரி அந்த நேரம் புரிய முடியல. ஆனா தெய்வம் உத்தரவு தான் பண்ணியிருக்காங்க. வான்மதி குரல்ல 180 பக்கம் 121 வாக்கியம் 12/2/1972 இரவு பிறந்த வாக்கியம். ஆண்டவர்கள் பதிமறைவு செயலிலே தலை வைத்தாய் விட்டது, அது நடந்து கொண்டு வருகிறது. என் தேகத்தில் அதற்குரிய அடையாளங்கள் வந்து விட்டன. அப்படிதான் தெய்வம் உத்தரவு பண்ணிருக்காங்க. அந்த அடையாளம் வந்துருச்சு, பதிமறைவாக போறோங்கிறதெல்லாம் உத்தரவு பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தெய்வம் இப்படிதான் இருப்பாங்க, திருமேனியோட இருந்துதான் நம்மளுக்கு கடைசி தீர்ப்பு நடத்துவாங்கிற எண்ணம் இருந்ததுனால அதை யாருமே எதிர்பார்க்கல. அது என்னது, அதன் பின் விளைவு இப்படி ஆகும் என்பதை நாம் வெளியாக்காவிட்டால் உங்களுக்கு தெரிய வராது. நாம் மறைய போகிறோம். இனிமேல் நீங்கள் இந்த தேகத்தை பார்க்க முடியாது. அதற்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த மாதிரி தெய்வம் சூட்சகமா கபட நாடகர் கபடமா தான் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. மேலும் தெளிவா உத்தரவு பண்ணிட்டாங்க.
உங்களுக்கு தெரியும், நாம் மறைய போகிறோம், இனிமேல் நீங்கள் இந்த தேகத்தை பார்க்க முடியாது. நம்மளுக்கு அப்ப அதை வாங்கி இப்படின்னு நினைக்க முடியல. அதற்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. 4 மாதங்கிறது இப்ப உள்ள அந்த கணக்கு பார்த்தா 4 வருஷம். இங்க உத்தரவு பண்ணிருக்கிறது கரெக்டா அதே மாசம் அதே தேதி வருஷம் 76 12/2/1972 இரவுல உத்தரவு பண்ணிருக்காங்க. அதே 12/2/1976 தெய்வம் பதிமறைவு பண்ணிருக்காங்க. அப்ப எதையும் தெய்வம் சொல்லாம எதையும் மறைச்சு வைக்கல. நம்ம அறிவித்து எட்டல, அவனை நம்ம செஞ்சு பார்க்கல, தெய்வம் உத்தரவு பண்றாங்க பேசல. அதனால நமக்கு தெரியாம இப்படியே இருந்தோம். அது ஒரு பெருலையுமே நடந்துச்சு. இல்லை விட்டு போனவங்க சில பேர், வந்தவங்க சில பேர், அந்த மாதிரி ஒரு பெருலையும் தான் நடந்துச்சு. அப்ப எல்லாரும் அந்த ஏக்கத்திலே இருந்ததுனால திருமேனியோட இருந்து நடத்துவாங்கிறது இருந்துட்டாங்க. ஆனா தெய்வம் தெளிவாதான் அவங்க பரிமாறல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரளயம் மோத போகிறது. அது நேரம் பூமியின் மேல்தரம் செம்புத்தரை ஆகி போய்விடும். அப்போ ஒவ்வொன்றையும் அவங்க தெய்வம் உத்தரவு பண்ணி பண்ணி பண்ணிதான் வச்சிருக்காங்க. கற்பகத்தவத்துல ஏறி 1971 5 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 72 நான் பார்க்க முடியாது நிருபட்ட உத்தரவு பண்ணியிருக்காங்க. இனிமே வந்தா நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு உத்தரவு இருக்கா. அவங்க யார் நடத்துவோம், உங்களுக்கு பின்னாடி இந்த சபை யார் நடத்துவோம், நாமே நடத்துவோம்ன்றாங்க. அப்ப யாருக்கு புரிஞ்சுக்க முடியல. தெய்வம் இப்படியேதான் இருந்து நடத்துவாங்கிற எண்ணத்திலே இருக்கிறதுனால தெய்வம் கபடநாடகமா எதையுமே மறைச்சு வைக்க சொல்லாத நிலையுமே வழிநூலில் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததிகளுக்காக. அப்ப சொல்லி மறைச்சுதான் வச்சிருக்காங்க. நம்ம அறிவுக்கு எட்டல. அந்த பிரிவு எல்லாருக்குமே தாங்க முடியலதான் தெய்வத்து நிலை. பாட்டை எப்படி அவங்க வாக்க சிந்தையில வச்சு எழுதி வைக்கல, ஒன்று வைக்கல. அந்த கேட்டதை வச்சு பழங்குடும்பம் ஆதேரி பறவையினம் போவது போல் என் ஜீவன் வாழ்ந்த ஏலமலை விருட்சம் தன் சொற்கனி மாற தத்தனிக்கு என்புரியங்கிற மாதிரி அவங்க கேட்டதை வச்சு தத்தளிச்சாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி விடாம அவங்க திருவாக்கியத்தை ஒரு ஆரம்பிச்சுட்டு அவங்களே படைச்சு அதிலே கேட்டு எப்ப வர்றவங்களுக்கும் அதை கேட்கணும், அதை பெறணும். இந்த மெய்யங்கிறது தெய்வம் எல்லாத்துக்கும் இறக்கி வச்சு கஷ்டமா போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க நாதத்துல இருக்காங்க. அந்த தண்ணியில போய் முட்டி மோதி அதுதான் கிடைக்குங்கிறதும் செயல் ரூபமா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எல்லாருக்குமே பயம் வந்துச்சு, நடக்குமா நடக்காதா, தெய்வம் தவத்துக்கு போயிட்டாங்களே. அப்புறம் மாமா அடக்கான பின்னாடிதான் எல்லாருமே நம்பியிருக்காங்க, அனந்தருக்கும் செயல் இருக்கு, தெய்வம் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை அந்த அளவுக்கு பீதி ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த தெய்வ திருமேனியே பார்த்து பார்த்து பழகினதுனால அப்படி ஒரு இயக்கம் வந்துச்சு. உடனே தெய்வம் ஒரு அடக்கத்தை கொடுத்து பொங்கலப்ப அதுவே அந்த தெய்வம் மாமா நல்லா அடக்கானதை பார்த்துட்டு தெய்வம் கொடுக்குறாங்கிற நம்பிக்கையை அப்புறம் தான் பண்ணாங்க. அப்புறம் அந்த பாட்டையா அது எதை சிந்தையில வச்சுதான் தனி வழி நடக்கிறாங்க. அப்ப எப்படி வந்த நேரம் காலம் வந்த காலம் மனாவும் தனிவோ பெண்ண தந்தையை பிரிந்து அங்கே தாமிருந்தல்லை விட்டு தனியா போன உத்தரவு பண்ணிட்டாங்க. பாட்டியா பிரியுறாங்க. அது மாதிரி தெய்வமும் நம்மள பிரிச்சு விட்டாங்களேங்கிற இடப்ப நம்ம ஏற்கலாம். எந்தெந்த படியோ வெல்ல ஈரமனம் அப்ப தெய்வம் தவத்துக்கு போன பின்னாடி இருந்த அனந்தர்கள்லாம் அந்த மாதிரி தவிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன இருக்குன்னு இருக்கும். தந்தையை வைத்து தனி வழி நடந்து வந்த அப்ப சிந்தையில வச்சு தெய்வம் நடந்து கொடுத்தாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி கஷ்டம் தெரியும். அவங்க நாத வடிவத்துல நூல்களும் வாக்கியமா எடுத்து வச்சாங்க. அப்புறம் திரும்ப எடுத்து
வேண்டி வச்சிருக்காங்க அவங்க ஆசனத்துல திருமாளிகையில அவங்க படுத்து எளிய தலையின் அடியில வேற அந்த திருமுகத்தை வச்சிருக்காங்க. அது எப்ப பார்த்துருக்காங்கன்னா 7வது மாசம் பார்த்துருக்காங்க அந்த பாடலும் இருக்கு. அப்ப தெய்வம் சொன்னதுல எதுவுமே தப்பா அதை எடுத்து போட்டாங்கக்கா. பொருளும் அது காணா இங்கேயே போய் விட்டாங்க குடும்பத்தை காணும். அது மாதிரிதான் அந்த நேரம் எல்லாரும் படிச்ச பழைய நாடகமா எழுதி வச்சு எல்லாமே தெய்வம் வச்சுட்டுதான் படிக்கிறாங்க. நம்ம படிக்காம இல்லை, நம்ம அடுத்து அந்த நேரம் நம்மளுக்குங்கிறது தெரியல. அதனால நினைச்சிருக்காங்க அம்மே சந்திர சூரியால் எல்லாம் இணை மாறி மாறிவிட்டாலும் ஆகாய மண்டலத்தில் உள்ள தாரகங்களாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் இலையுலைந்து போனாலும் இப்பூமண்டலத்தை அடையாக தோன்றினாடித்த குலாதலங்கள் எல்லாம் குலை குலைந்து போனாலும் சொல்லி வந்த குறியில் ஒரு அனுமுடிதகாதே அனுமுடிதகாதே ஜோடியாதி புறவகுல வாணி வாங்கிடமே. நான் சொல்லிதான் வச்சு போயிருக்கேன், நீங்க மயங்காம தைரியமா இருங்க அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் குறி சொல்றாங்க, குறி சொல்லிட்டு இப்படி மறைஞ்சு போறாங்க. இந்த குறியெல்லாம் நம்மளுக்கு இறக்கி வச்சுட்டு தெய்வம் பதிமறை வாயிறாங்க. கூறி நம கூரைத்த மாது கூறி நம கூரைத்த மாது கூவியன மறைத்து போல விரைவையோ வாக்கு வரிசையும் நோக்கும் போது தெரிந்துரை நமக்கு கூட தெரிந்துரை நமக்கு கூட தலைவர் லாலே நானுக்கி வைத்து உதவிய குரமா அது மாதிரி நான் உன் வாக்கு வச்சிருக்கேன், இந்த வாக்கை பிடிச்சு வா, என் செயலை நீ பார்க்கலாம், அதனால உனக்கு வைக்காம நான் போகல அப்படிங்கறதையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப தனியே போய் என்று என்னை தள்ளிவிட்ட என்பம் ஓய்த்திருப்பணியில கொடுக்குறாங்க தெய்வம். தனியே போய் என்னை தள்ளிவிட்ட என்பாடு கொள்ளிவாய்களும் கொடுமிருதம் தெய்வங்கள் சூழ்ந்த கடலினுள்ளே ஆற்றே வந்தே
தொட்டு தொட்டு இன்று வரை வண்டர் வழி நீந்தி வந்து வைத்த ஊரி வந்து நின்றே இருக்கிறவங்களாம் எதிர்பார்த்து நின்றபடி பழஞ்சாலையை வாங்கி அங்கே இருந்து கட்டணம் கட்டி அங்கே இருக்க முடியல, இங்கே வந்து சமணம் அகண்டு போச்சு. அப்படி இந்த கானகத்துல வந்து சபையை நடத்தி இங்க பதிமறிவு ஆகணுங்கிற மாதிரி இந்த வயிற்ற புலி தவறாம வந்து கானகத்துல இருந்து அவங்க தெய்வம் பதிமறிவு ஆயிட்டாங்க. ஒண்டியா வந்து பாடுபட்டு செஞ்சு எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. தெய்வம் செயல் அளவுல செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த திருமுக பாடம் மட்டும் இல்லை. ஆதியே துணை பிரம்மஸ்வரூப நெய்வழி சாயாண்டவர்கள் அறிவி செய்த வான் கருதி விராட்டவ தீர்க்க தரிசன திருமுகம். ஆழி சூழ் பூடி காண நேரியலா கோழராயங்கும் கேள்விய சாயின மாழூருஞ்செயல் மாட்டியந்தேரிய மாழூருஞ்செயல் மாட்டியந்தேரிய நாள்களான நேரு கூடை காலிலே நெருபுடைய பிக்கால வினையிலே கருப்புடைய வான் கண்ணிராசவம் குருபுடைய குணத்தாதி குருபுடைய குணத்தாதி திருக்கடையூர் தமங்கையில் தானே இந்து ராசி கையடி யாழமே நாளும் அந்தரைந்தாடி மாதமே அந்த தன்னரைந்தாடி மாதமே இன்று வந்து இலங்கி இந்த ஆண்டினே ஆண்ட கண்ணி வீராட்டவ தேரியே நீண்ட நித்திய வித்து வெறுந்திட பூண்ட மக்கள் போடுவரும் பேசிட பூண்ட மக்கள் போடுவரும் பேசிட மாண்ட பேர்களும் இந்தேழும் மாறடே மீண்டும் மெய்வுந்தம் மேவும் செயலெல்லாம் பூண்ட பூமி புதுப்பிப்பதோடின்றி ஆண்ட நற்பதியும் மழையாபதி ஆண்ட நற்பதியும் மழையாபதி ஏங்கி வேண்டியலாமப்பா போகுமே ஓங்கார கால மீது தொட்டு ஆங்கார காலம் மணி வைத்த
தாங்கூராதார காலம் தாங்கூராதார காலம் தரையில் தீங்கூறும் கூரை எல்லாம் தீர்க்குமே. எல்லா குறையும் தீர்க்கிற மாதிரி நம்ம தெய்வம் வச்சு போயிருக்காங்க. மகா பிரசாத திருமுகம் நமது தெய்வங்கள் எழுந்ததில் இருந்த ஆசனத்தில் இருந்து எடுக்கப்பெற்றது. மெய்வழி சபையோ 26/7/76 7ஆம் மாசம் எடுத்திருக்காங்க. திருமுகத்தை தெய்வம் ஆசனத்திலிருந்து 7வது மாசம் எடுத்திருக்காங்க. நமஸ்காரங்க, அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். 7வது நீதி தீர்ப்பு நடாத்த வருவதற்கென்று மூல கண்டார மெய்த்தவ தகத்தல் முத்திரை என்னும் முழுக்கேற்றுக் கொண்டினை தேடரந்திரவிய செல்லமத ஊரலை தென்பாண்டி நாட்டின் கண் எழுந்து கண்கொண்டு கண்டு செறிவாய் மடுத்து விழுங்கி எடுத்துக் கொண்டு வந்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை வழி சாலையாண்டவர்களின் பொற்பாதம் பணிந்து போற்றி அவர்களின் உத்தரவு பெற்று இந்த கற்பக சபையை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அக்கா அவர்களுக்கும் இங்கு கூடி பங்கிக் கொண்டிருக்கும் ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு தெய்வம் அந்த பதிமறைவு நடந்த நாள். அப்ப அங்க காலையில ஒரு 3 வருஷம் நாங்க குடியிருந்தோம். அப்ப நான் 8வது படிச்சுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு 8ஆம் தேதி, அந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தெய்வர்கள் அந்த பெண்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்களா, அந்த இப்ப அந்த எல்லா பக்கமும் தெய்வம் ஆசனம் போட்டு அமர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த பெண்கள் அமர்ந்துற பக்கத்துல இருக்கும் போது அந்த ஆசனத்தை வெளியே எடுத்து வைக்க சொல்லி அந்த சூரியன் திருமாலிக்கு அந்த போற வழியில வெளியில ஆசனம் இருந்தது. என்னை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்பயும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றது அந்த இதை யாரும் புரிஞ்சுக்க தெரியல. இப்ப பாட்டி அவர்கள் பிரிகிறாங்கன்னு தெய்வத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவங்க பதறாங்க. ஆனா அவங்க 1971 இருந்து அவங்க சொல்லியும் அது எதுவுமே மனசுல பதியல. 8ஆம் அன்னைக்கு 12ஆம் தேதி அவங்க இந்த பதிமறைவு ஏறும் போது அப்ப நாங்கெல்லாம் கீழக்குறிச்சியில படிச்சுட்டு இருக்கோம். அப்ப தவப்படி அந்த குலசேர ரங்கம்மா டீச்சர் தான் எங்களுக்கு டீச்சர். ஒரு 30 பேர் படிச்சுட்டு இருப்போம். காலையில எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன எதுக்குன்னு எதை யாரும் சொல்லல. ஏன்னா எதுவும் யாருக்கும் தெரியாது அதை பத்தி. அப்ப சரி நாங்கெல்லாம் அன்னைக்கு காலையில உடனே எல்லாரும் ஒரு 30 பேர் அக்கா எங்க டீச்சர் கூட வந்துட்டோம். ரங்கம்மா டீச்சர் கூட திருமலையில இருந்தாங்க. தெய்வமாக்கள் ஒவ்வொருத்தரா தரிசனம் பண்ணோம். எதுவுமே புரியல. எல்லாம் அழுகை கூப்பிடுறதா இருந்தது. ஆனந்தர்களோட இதெல்லாம் 2-3 நாள் அப்புறம் ஆலயத்துல தெய்வத்தை எடுத்திருந்தாங்க. அங்க சுத்தி ஆலயத்தை சுத்தி கயிறு கட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா பக்கத்து ஊர் ஜனங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம எல்லா ஜனங்களும் ஒரே கூட்டம். என்ன எதுனா எல்லாரும் அழுகியாதான் இருந்தது. அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு வாக்குவாதம் வேற. தெய்வத்தை மண்மறை பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு அது வேற வாக்குவார் ஆனந்தங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னும் புரியவே இல்லை அன்னைக்கு. அப்ப அந்த பதிமறைவுங்கிற அந்த வாக்கியத்தை தேவமார்கள் எடுத்து வைக்கிறாங்க அந்த திருமஞான குரல்ல. இதற்காக புத்தங்கர் அவர்கள் ஏற்கனவே அந்த இத ஜீவமந்திரத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை 1972 அவங்க வெளியாக்கி இருந்தாங்க. ஆனா பதிமறைவுனா என்னன்னு தெரியல. இததான் சொல்லுவாங்க அப்படின்னு அனந்தர்களுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. மூத்த அனந்தர்கள் கூட இதை எதிர்பார்க்கல. பதிமறைவுன்னு காவகுத்தனர்கள் தங்கள் ஜீவ மந்திரத்தில் சொல்லி வருகிறார்களே, அதை கேட்கும் போது உங்களுக்கு அச்சமாக இருந்தது அல்லவா? ஆம், ஆனால் எமக்கு அச்சமாக இருந்ததில்லை. இன்னதைத்தான் அவர்கள் குறிக்கிறார்கள்னு நேற்று இரவுதான் வெளியாச்சுன்னு 25/12/71 அவர்கள் அந்த பதிமறை பத்தி சொல்றாங்க. செய்யும் அவர்கள்
எங்க வாத்தியார் அவர் வந்து பல்ராமானந்தர்ங்கிறவர், அவர்கிட்ட நாங்க டியூஷன் போவோம். இந்த மாதிரி எப்ப வந்து அந்த பதிமறைவு இது வந்து கை கொண்டுச்சோ அவங்களுக்கு வந்து அந்த சிலையை நடத்தக்கூடிய எல்லா இதுவும் வந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கொடி, சிவப்பு கொடி, காஷாய கொடி எடுத்துட்டு இது வைக்கும் போது அப்ப மாமா கிட்ட வந்து சொல்றாங்க, கடைசி அந்த ஊழித்தலை ஏற்றும் போது 2 தலை தான் இருக்குமா, சிவப்பு தலை. அப்ப வந்து இந்த வேலையை நடக்கும். அதனாலதான் வந்து இப்ப வந்து வெண்கொடியா மாத்திட்டாங்க நம்ம தெய்வம் வந்து. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு மாமா கிட்ட வந்து சொன்னாங்க, இப்ப அந்த வான்மதி குரல்ல ஒரு எழுத்து இருக்கும், அந்த ஒரு புதுமையா ஒரு எழுத்து வந்து எழுதிருப்பாங்க. இனிமே வர உலகத்துல வந்து இந்த தமிழ் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த எழுத்தெல்லாம் வந்து மாமாவுக்கு வந்து சொல்லி கொடுத்து அந்த எழுத்தை வந்து எல்லாரும் பழகிக்கணும். ஏன்னா இப்ப எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து வருவாங்க இனிமே வரப்போற உலகத்துல. அப்ப வந்து இந்த எழுத்தை வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு வந்து மாமா சொல்லியிருந்தாங்க. அது வந்து நானும் அத மாமா சொன்ன பிறகு எங்க இருக்குன்னு அந்த வான்மதி குரல்ல தான் கடைசி பக்கத்துல இருந்தது. இப்ப இருக்கிற அந்த எழுத்து வந்து இனிமே வரப்போற உலகத்துல இருக்காது, வேற மாதிரி எழுத்தா இருக்கும். ஏன்னா எல்லா முனிவர்களும் வந்து அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த எழுத்து வந்து. இந்த கற்பக தவம் பத்தி என்ன ஆகுதுன்னா, கற்பகத்துக்குள் நுழைவதை, அந்த திருமாலிற்குள் நுழைவதை தான் பதிமறைவு என்று கூறியுள்ளார்கள். அந்த கற்பக மாலை எப்படின்னா, யாருக்கும் எட்டாத ஒரு மறைவான இடம், அடையாளம் இல்லாத இடம், வெடிவு காண முடியாத இடம். அந்த தவோன்னத எல்லையில் அதன் மேலே போய் நின்றோம். உடனே அங்கு இடம் கொடுத்து கொழு கொழு என்று உள்ளே இறங்க மறைந்தோம். அதைத்தான் மறைவுங்கிறாங்க. அந்த மறைஞ்சது அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பசியா வரும், வாங்கிட்டு வாங்க வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த நாள் முதலே எனக்கு பசி என்பது இல்லாமல் போக உணவு தேவையற்றதாக ஆகிவிட்டது. அப்புறம் அந்த ஏகவியாளர் ராசி அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கைகூடியது. அந்த கற்பக மாலையில் நுழைந்ததும் 9 கிரகங்களும் ஏகவியாளனாக மாறிவிட்டன. அப்பத்தான் ஏகவியாள ராசி என்பது கைவரவாயிற்று. இந்த இது வந்து எந்த செம்மலும் இது வரைக்கும் எட்டாது. அவங்க தவம் செஞ்சு போகும்போதே 10 வருஷத்துக்கு மேல அவங்க போகும்போதே அந்த எந்த சோடும் யாரோட கால் சோடும் இல்லையா, அவங்க தனிமணி பிரானா இவங்க போன அந்த சோடு மட்டும்தான் இருந்தது, வேற யாரும். அந்த முத்தொழில் ஆதிக்கம் வந்தவொடனே எல்லாரும் நிறுத்திடுவாங்க. நம்ம தேவர்கள் மேலும் 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 முனைந்து நமக்காக வந்து பாடுபட்டு அந்த தவத்துல ஏறிட்டே இருக்கிறாங்க. 9 கிரகங்களும் யாழனாக மாறி கையில் வந்தது எந்த செம்மலுக்கும் எந்த காலத்தும் இல்லை, ஈசனுக்கும் இல்லை. ஏனெனில் அந்த மகோன்னத அருந்தலமானது யாரும் எட்ட முடியாத ஒரு மறைவில் இருக்கிறது. இப்ப அந்த கற்பக மாளிகையிலதான் என்றும் இறமையா இருக்கக்கூடிய அந்த மூப்புளிக்கக்கூடிய வல்லமா இருக்கு. கிரகங்கள் வந்து எப்படி செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம தேவர்கள் குறிப்பிடுறாங்க. கையில 5 விரல் இருக்குது, வேறு வேறதான் இருக்குது. ஒவ்வொன்றும் வேற வேற சைஸ்ல இருந்தாலும் ஒரே நோக்கோடு ஒரு வேலையை செய்யுது. அதே மாதிரி 9 கிரகங்களும் ஒரு நோக்கோடு ஏகவியாழனாக ஆட்சி செயல்பட நிற்கின்றன. அந்த ஏகவியாழ ஆட்சி அந்த வந்தவொடனே 9 கிரகங்களும் அவங்களோட ஆட்சிக்கு உட்பட்டு வந்து செய்யலாம். அதை எப்படி அவங்க எடுத்து விளக்குறாங்கன்னா, ஒரு முதல் மாணாக்கன் வந்து எப்படி இருப்பார், ஆசான் என்ன சொல்றாரோ பக்கத்திலே இருந்து உத்தரவு தெய்வமேன்னு சொல்லி ஆசான் என்ன அவங்களுக்கு குறிப்பு உணர்ந்து அவங்க ஏவலை வந்து செய்வாங்க. அது மாதிரி வந்து அந்த கிரகங்கள்லாம் அவங்களுடைய உத்தரவுக்கு பணிஞ்சு நடக்குமா. அவர்கள் முன்னே வந்து எல்லாம் இது செய்யும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப அந்த சொல்லி செய்த செயல் வந்து சொல்லாமலே செய்து முடிக்கப்படுகிறது. கூர்மதி கொண்டு கவனிக்கிறவர்கள் நினைவில் தான் இந்த ஆச்சரியம் வந்து அங்கே பூத்து நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியம் பக்கம் 238 230 அந்த ஏகவியாழ ராசி பற்றி அருளி இருக்கிறாங்க. மகனே, உனக்கு வரும் முன்காலம் ஏகவியாழ ராசி வருவதற்குள் செய்து முடிக்க வேண்டிய அதிநெடுங்காலங்கள் ஆனந்தம். பாட்டியா அவர்கள் வந்து இத்தனை காரியங்களையும் அவங்களுக்கு வந்து அவங்க தலையில சுமத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஏகவியாழ ராசி அவங்க ஏறுறாங்க. மகா பெருக்கமாகிய மகா ஆதியந்த சௌமியமாகிய மகான்மன தவாதி தவசாகிய மகா நிச்சய முகூர்த்தாதியாகிய மகா வெல்வான் வாழ்வாகிய மகா பழம்புராதன தேவசுவிசேஷ நிச்சயாதி வரமாகிய மகா தகுநாதி விரிவு கோடி கடற்பெறவாகிய மகா மது மறுபிறவி புனஞ்சலன உற்பவாத்த குவியல்களாகிய அனந்தானந்தம் மகா கடினமா
இத்தனை காரியங்களையும் அவங்க செய்யணும். ஒரு காரியமா 2 காரியமா 10 காரியத்தை அவங்க தலையில சுமத்திட்டாங்க. அதன் மேல் உனது நன்னாள் என்னும் தென்னால் ஆகிய உன் காலம் ராசியில் நீ எட்டி ஏறி பிடித்துக் கொண்டு நின்று இறுதி தீர்ப்பு நீதி விளைவு கோடிகள் நடாத்த வேண்டிய உத்தியோகவனத்தின் ஒரு நெறி சாவாவரம் விளைவிப்பாடங்களான அரிது பெரிய பெரிய செயலெல்லாம் இருக்கின்ற படியினாலே அக்கா 121 வான்மதி குரல் எடுத்து சொன்னாங்க. 12/2 அதே தேதியில தான் 74 வருஷம் கழிச்சு, அந்த 4 மாதங்கிறது 4 வருஷம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இது எப்படி ஆயிருது? அவங்கள அந்த மணல் வச்சு, நல்ல பரிசுத்தமான அந்த ஆத்து மணல் வச்சு தெய்வங்களை அந்த மண்வரை பண்றாங்க. கடைசியா எல்லாரும் ஒப்புதல் பெற்று அந்த மண்வரை பண்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க அந்த 1972 12/2/1972 அவங்க வெளியாக்குறது. ஆனா அத ஏதோ சொல்றாங்கன்னு நம்ம கேட்கிறோமே தவிர அதோட உணர்வு அப்ப தெரியல. தகப்பனுடைய உயிர் சத்தும் தாயினுடைய ரத்தமும் ஆகிய ஊனம் கருவறையில் கூடி கலந்தல்லவா மனித தேகம் உண்டாகிறது. ஈசனுக்கு அத்திய தேகம் உண்டா இல்லையே. ஆகவே தாயுமிலே தந்தையிலே தான் தனியன் என்னும் கிரந்தங்களில் கூறியது ஈசனின் அரூப நிலையை குறிக்கவில்லை. இனி வர இருக்கிற அழியாத தலையுகத்தின் ஈசன் ஏற்றுக்கொள்ளவிருக்கும் நித்திய நீதி திருமேனியே குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கருவங்க அந்த மாதிரி இந்த நிலைக்கு போனாதான் அவங்க அந்த நித்திய நீதி திருமேனியை எடுக்க முடியும். கருவங்கம் 4ஆக பிறந்திருந்து தேவ தீர்மான வனப்புடைய தேகம் தோற்றத்தில் வருவது 9 மாதத்திற்குள் ஆகும். அந்த உதய தோற்றத்தை பற்றி காகவுசுந்தரான வசிஷ்டர் முனிவர்களும் உரையாடி கொள்கிறார்கள். அந்த நித்திய நீதி அமலாட்சி சுவர்ண திருமேனியின் பிரகாச எழுனை கண்டு நீங்களுமா அச்சமடைவீர்கள் என்று வசிஷ்ட பகவானவர்கள் பினவ, நான் மட்டுமா, என்னை உண்டாக்கிய ஞான தந்தையாகி எங்கள் அப்பனும் பயந்துதான் ஆகணும். அவ்வளவு ஒரு பிரகாச ரூபமாக இருக்குமா அந்த நித்திய திருமேனி. அப்படி பிறண்டு எழுந்து வரும் நித்திய நீதி சொன்ன தேகத்தில் இருந்து கொண்டு மாண்ட மனுக்களை மண்ணில் இருந்து அவங்க எந்திரிச்சு நித்திய நீதியில பிறகு ஒவ்வொருத்தரையும் அவங்களை எழுப்புவாங்க. பேரை சொன்னாலே எந்திரிச்சு வந்துருவாங்க. நட்சத்திர மகன் சுந்தரான்னு சொன்னவனே எந்திரிச்சுட்டாரு. அது மாதிரி அவங்களுடைய பேரை சொன்னாலே எந்திரிச்சு வந்துருவாங்க. எல்லாம் மண்ணிலிருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கத்திற்கு ஆளாக்குகிறவர்களை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கு ஆளாக்குகிறவரை நரகத்திற்கும் தனித்தனி பிரித்து அவரவர் உலகங்களுக்கு அனுப்பப்படுகின்ற நீதி தீர்ப்பு நடைபெறும். யுகங்கோடி காலத்தில் இருந்து ஜீவதேகத்தில் காத்துக் கொண்டிருக்கிற பாரவான்களுக்கு நெடுங்கால மகிழ்ச்சிக்குரிய நித்திய முத்தி தேகம் தரப்பெறும். இந்த பாரரகத்தியம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஊழி தீர்ப்பு நீதி தீட்ட பிரமாதிக்க பெரிய வேளையில் நாம் தலை வைத்து 2 மாதங்களுக்கு மேலே ஆகிறது. ஒவ்வொரு நாளும் அதற்கான கற்பகதாவும் வீடு கொண்டு ஏறி வருகிறது. 1971 கடைசியிலே அந்த கற்பக தவத்தை அவங்க அந்த மாளிகையில் நுழைஞ்சிட்டாங்க. அந்த கற்பக மாளிகையில மண்டலம் நடுநடுங்கி துண்டு துண்டாய் வெடிக்கும், நேர்வான் மொடுமொடுத்து நரமென்றே தெரியும். ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பெரும்போர் அமளி கொண்டு பூமி கலைந்து போகும் என்று இறை தெரிந்து இது நடுவு வைத்தில் விவரித்து கூறிய வெள்ளம் நடக்கவிருக்கும் கொரிய அமளியில் சிக்காது தப்பிக்க நீதி யுக வித்துக்கள் என்று கொஞ்ச அளவு பூமியானது பாதுகாத்து வைக்கப்படும். அதுதான் யுக வித்துக்கு என்று ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும்னு புத்த பகவான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம தெய்வம் அவர்கள் ஏதோ ஒரு காலத்துல சொன்னாங்க, அது இந்த இலைதான், இந்த உத்தியோகன சாலை பூமி தான். அந்த ஆகவே ஆடியிலிருந்து வேலைக்கு வெளியே அழியவா பூமியில் நீங்கள் வாழ்வது ஆபத்து தான் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காங்க 1972. இப்ப 50 வருஷம் அவங்க இது பதிமாறு இது பண்ணி 55 வருஷம் ஆகுது அந்த இத வாக்கியத்தை வெளியாக்கி. பதியவர்கள் தாங்கள் முதலில் நித்திய நீதி திருமேனியில் ஆக்கிக் கொண்டு பிறகு அவர்கள் யாரை தொட்டு எழுப்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் நித்திய முத்தி தேகத்தில் ஆக்கப் பெறுவார்கள் என்று காலம் கடந்த வசந்தரிசி புசுந்தபிரானவர்களின் தெய்வ மந்திரம் கூறுகிறது. அந்த சத்திய நீதி நடைமுறை நிகழ்கின்ற அது நேரம் சூரியன் இல்லாமல் போக சத்திய கனத்தவருள் ஏகமாக அரசாலும் அந்த இருளுக்கிடையில் ஆதியின் நீதி திருமேனி யுகவித்துக்களில் சிலருக்கு நல்ல பிரகாச ரூபத்தில் தெரியும், சில பேருக்கு மங்களாக தெரியும், இன்னும் சிலருக்கு அதனுடைய தொனி மட்டும் கேட்கும். சில யுக வித்துக்களை மண்ணில் போட்டு மிதித்து மறைத்து பின் எழுப்ப வேண்டி இருக்கும்.
இங்கு இது போதாது. இந்த கருணை திருமேனி இடத்து வைத்திருந்த யதார்த்த ஒட்டுதல் அல்லது வஞ்சக ஒட்டுதலுக்கு தக்கபடி அந்த இருள் அரசின் போது உங்கள் ஒவ்வொருவர் நிலைமையும் இருக்கும். அந்த இதையே 3 விதமா பிரிச்சிருவாங்க. ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய திருமேனியும் கேட்கும், குரலும் கேட்கும். ஒரு கூட்டத்தாருக்கு அவங்க குரல் மட்டும் கேட்கும், ஒரு கூட்டத்தாருக்கு அவங்களுடைய குரலும் கேட்காது, அவங்க திருமேனியும் தராது. அவங்கவுங்க ஒட்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாக்கியம் 122ல ஆண்டவங்க வந்து தங்களுடைய திருமேனியை தொட்டு காட்டி இதை இப்பவே இங்க வெளியில் இருந்தபடியே அந்த நித்தியத்தை வெகு மயனமாக மாற்றி பெற்று மாறி வருகிறது. ஒவ்வொரு கருவிகளும் மாறி மறைந்து வேறு ரூபம் வேறு வல்லவம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. அவங்க மூத்த பெரியவர்கள்லாம் தொட்டு என்னோட தொட்டு பாருங்க, என்னோட இது எப்படி இருக்குது, அப்படி கருவு மாதிரி இருக்குமா அவங்க திருமேனியை தொட்டா. அப்படி அந்த கற்பகம் சொல்ல அப்புறம் அவங்க மீனி வந்து மாறி இன்னும் சில மாதங்களில் பதிமறைவு ஏற்பட்டுவிடும் என்று தெரிகிறது. அது நிகழாவிட்டால் அந்நாட்டினருக்குரிய யுகவித்துக்களாய் மறுபிறப்பு தேவசூலங்களில் உலாவிக் கொண்டிருப்பவர்களின் மேல் கொடிய இடிகளுங்களும் கோரங்கொண்டு விரிக்கும் கடிய மின்னலின் வீட்டால் கண்விழி கத்தரிக்கும். இவை போன்ற இன்னும் பலவாம் ஓடிப்பிறனை அமளியானது வந்து மோதும் போது இத்திரை போன்ற மயக்கத்தில் ஆழ்த்தும் விண்ணாட்டு போதையை அவற்றிற்கு ஊட்டி அகால மரண ஆபத்தில் சிக்காது ரட்சிக்கும் ஆற்றலையும் கைவரவாக்கி அந்த நித்திய வித்துக்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். இப்படி போனாதான் அவங்க வந்து அந்த நம்மளால காப்பாற்ற முடியும். பச்சை மிளகாயை காம்பிலிருந்து அடிவரை 2ஆக அறுத்து பிளந்து அதன் உட்பாகத்தை என் நாவில் வைத்தோம். சுழி என்று பத்தும் அதன் எரிச்சான நாவிக்கு தெரியுமா? அது தெரியலையா அவங்களுக்கு. இப்படியாக எம்முடைய அகப்புற கருவிகள் எத்தனையோ மாறுதல்கள் உண்டாகியுள்ளன. எண்ணி பார்க்கும் போது இத்தனை என்று எமக்கு மாறுபட கட்டுப்படவில்லை. உங்கள் படிப்புக்கோ உங்கள் ஆராய்ச்சிக்கோ உங்கள் சயின்ஸுக்கோ எமது சூழத்தின் நடைமுறை இனி உட்படாது அப்படின்னு சொல்லிட்டு மான்மியம் பக்கம் 265ல காணார்குல நாயம் அவர்கள் வந்து அந்த ஏகவிய ராசி இது பண்றத சொல்லு அருளியிருக்காங்க. கண்ணாலே காதியலாம் கண்டையிட்டுக் கொண்ட இவார் இதன் மேல் மகனே உனக்கு எகவியாழம் வருது. அக்கா அவர்கள் வந்து தீவசிம்மாசன பருவத்துல அவருடைய பிரிவு பத்தி சொன்னாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கும் குருநாயகம் அவர்களுக்கு நிறையாட்சி பீடமாகிய தீவசிம்மாசனம் ஏற்றி வைத்துள்ள செஞ்சராமுடி மகளராகிய பிரானவர்களின் கூடவே தொடர்ந்து அவங்க தனிமேறி பிரானுக்கு எவ்வளவு அடைமொழி கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அடைமொழி கொடுத்து இது பண்றாங்க. அந்த மானியக்குள்ள அந்த தன்னுடைய குருபிரானுக்கு அடைமொழி கொடுத்தே இருப்பாங்க. கூடவே தொடர்ந்து பின்பாகமாகவும் மலையின் பொறும்போல் வெள்ளை நோனத்து தூரதத்தை எப்போதும் போலவே சென்று கொண்டிரான நன்றிலே பக்கத்துலாம் போக மாட்டாங்க. ஒரு பின்னாடி அவங்க பின்னாடியே வந்து தொடர்ந்து போவாங்க ஒரு வெயில் தூரத்துல. தந்தையரவர்களின் அந்த விரிவிசையும் முன்வளைவே பின்தவன கைவாறு கவிநடையும் நெடுங்கால காலங்களாக தங்களின் உயிரிலே திட்டித்து ஒட்டி மனம் நிறைந்திருந்ததை எண்ணி பார்ப்பார்கள். அக்கா அவர்கள் வந்து அந்த கவனிலையில அங்க இருந்து வயக்காட்டுல இருந்து வர்றதான்னு சொன்னாங்க. நாங்க இருக்கும் போது தெய்வமார்கள் வந்து இந்த தவமாளிகளை தான் இருந்தாங்க. அப்ப அந்த இது வந்து அந்த இந்த பாட்டு தான் படிப்போம். ஆதியுகத்தையன் கண்டிட நின்ற அருள் வரத காதல் உயர்ந்த களிற்றை திரேதையில் காத்தளித்து வாதிய தேவ குருவுக்கிறங்கி பாவரத்தில் ஜோதி அனந்த கலியில் தொழுதல வந்தனரே. இனி இதை எந்த சம்பவம் என்று ஏங்குவார்கள். அதன் பின் அடுத்தடுத்து முகத்தை பார்ப்பார்கள். சித்திர சமயங்களில் அறுவருண்டு கலப்பு அருள்வெறுப்பாகிய விளக்க காலத்தே தீர்க்க திறப்பதிப்புக்காக முகம் விரல் கையெழுத்தி சிறுபெடுத்து கொடிகாட்டுகின்ற அழகு வியப்பை நினைப்பார்கள். எப்படி அவர்கள் வந்து ஒவ்வொரு அசைவியும் வந்து ஊன்றி கவனிச்சு அதை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்றாங்க. அப்ப எவ்வளவு தூரம் அவங்க வந்து அந்த அவங்க குருவிரான் மேல அன்பு வச்சிருந்தாங்க. இதனை நாம் இனி என்று காண்போமா என எண்ணி இடைவார்கள். பலகால நாளெல்லாம் அங்காங்கு நடந்து கடந்து சென்ற நெடும்பாரதத்தை நினைவோருவார்கள். பலபலவென்று கண்ணீர் உதர வதைவதைப்பார்கள். அப்போது தங்கள் பாதை மறைவரும் நமஸ்காரம் முத்தி தெரிவித்தோம்.
படிக்க முடியல. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். திருடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து ஜீவ சகோதர சகோதரர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம் அக்கா. இன்னைக்கு நீங்க தெய்வ திருவேணி இன்னைக்கு மறைத்து கொண்டனால ரொம்ப ஒழுக்கமா எங்களையும் அந்த நாளைக்கு ஐசன் போயிட்டுங்கக்கா. 12/2/26 76வது நாளைக்கு எங்களையும் கூட்டிட்டு போன போல இருந்தது. நீங்கெல்லாம் அனுபவிச்சு தெய்வத்தை தூரத்தின் மேலே நேரில் பார்த்து அந்த வழக்காட்டில் அவங்க நடந்து ஒரு அழகை நீங்க சொல்லும் போது என் கண்ணு முன்னாடி அப்படியே அவங்களே நடந்து நாங்கெல்லாம் தரிசிக்கிற போது அவ்வளவு ஒழுக்கமா அவ்வளவு இயற்கையா ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. ரொம்ப பெரிய நமஸ்காரம். இன்னைக்கு அவங்க நம்ம திருமேனி இல்லாத விட அவங்க நாத மேனிலேருந்து நம்ம எல்லாம் தரிசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது நீங்க சொன்னாங்க. அது அக்கா தாயில் இந்த அக்காக்கள் எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப விரிவா ரொம்ப நேர்த்தி அது சொல்லுங்கக்கா. அவன் அனைவருக்கும் எங்க அன்பார்ந்த நமஸ்காரம். கோதாவரி அக்கா அவங்க தெய்வ மண்மடி கன்னிராத்துவத்துல இருக்கிறதுக்கு அவங்க அந்த இதெல்லாம் படிச்சது ரொம்ப ரொம்ப உருக்கமா இருந்தது. அவங்களுக்கு என்னோட அன்பார்ந்த நமஸ்காரம். அதெல்லாம் நாங்கெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டு சொன்னதை தவிர எங்களுக்கு நிஜமா இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது எனக்கு. அது நீங்க எனக்கு ரொம்ப இதுவா சொன்னீங்க. அது அவங்க தூதர் அவங்க தனிப்படாத விடும்போது அவங்களுக்கு அடுத்தது உண்மை தெரியும். தூத குரு மலையின் துணியன் இன்றோடு வித்திட வென்று விளைந்ததே அன்றே என்று இது வந்ததோ என்று விரிந்தது என்று எண்ணி தந்தையே உன் உடம்பை தருகிறேன் என்று எண்ணி உடவே தொடர்ந்து குருவின் ஈஸ்வரா நீலா உன் வாக்கு உடலை நோக்கியே பணம் மனைவி பதியெல்லாம் எழுந்து விதிக்கெதியும் நீயே என விழுந்த விவதா ஏன மாமலையே ஆடுவிடா என்னன்னு உனக்கு எவ்வாறு அறிவேன். எல்லா வலதும் எல்லா மேனியும் எல்லா தவமும் எல்லா செயலும் எல்லா காலமும் எல்லாம் உனதே உற்பத கற்பதா அப்படின்னு அவங்க எல்லாமே அவங்களாகவே நினைச்சுட்டு அவங்க பின்னாடியே தொண்டு போறாங்க. இது உடலுக்கு இல்லையே. ஆனா நம்ம அப்படி அதாதையா உடலை அவங்களுடைய நாத உடலை நமக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அது மான்மீகமாகவும் கூறாகவும் அருளமுதமாகவும் நம்மளுக்கு எடுத்து வச்சு அந்த நாத வேகத்துலதான் நான் இருக்கேன், வாக்கு ரூபத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே சொல்லி காமிக்கிறாங்க. ஆதி தலைநாளிலே சுத்தாவி ஓங்காரகார வாக்கு விட்டினாலே பிரிப்பட்டு செய்து ஈன்றெடுத்து என்னத்தா பின்னும் தாங்கள் வாராத தேவாமிர்த அருளுணவு அருளூர் உணவு ஈந்து நானும் ஊற்றி வளர்த்தெடுத்தீர்கள். இவ்வாறு எனக்கு மாதா பிதாவுமான மன்னோ என் அண்ணே அம்மா என் அல்லல் வல்வினை அடுத்து கல்வியெல்லாம் கற்பித்த ஆதி இணை பொருவே ஜோதி திருவே ஜோதி நிறை திருவே அப்படின்னு அவங்களுக்கு அம்மா தாயாகவும் தந்தையாகவும் இந்த நாத வடிவத்திலேயே இருந்து நம்ம எல்லாருக்கும் அந்த வாக்கு உடலே நம்மளுக்கு காட்சியா அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம தெய்வம் நமக்காக தான் அந்த துக்கம் தேடி அவங்க எடுத்துக்கொண்டு பாடுபட்டு 12 குருமார்கள் ஏமாந்து கடைசியா பாட்டிப்பிரான சந்தித்து கூடவே சதுரமாக விட்டு அவங்க தன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இப்ப மாணவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் என்று எல்லாத்தையும் விட்டு முருகனால் கூடவே தொடர்ந்து போய் அந்த கருவும் தவம் கொண்டு யமனை வெல்லும் அதிகாரத்தை வெல்லும் ஆயுதத்தையும் யாரும் பெற்றில்லாத அதே தவ திருநாமத்தையும் பெற்று நமக்கு சாவாவிடம் அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தூண திருமேனி மறைத்தாலும் ஒரு வாக்கு அழியாது மறையாது, அது நிச்சயம். அவர் அந்த செந்தமிழ் வலை போன்று வீசி நம்ம எல்லாம் மீட்டு அந்த யமனிடமிருந்து காப்பாற்ற அது நம்மளுக்கு அந்த நாத தேகத்திலிருந்து நம்மளை பார்த்து கொண்டு நம்மளை ரட்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முற்றி பெறுவத மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. அதான் ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். அந்த விராட்சணி கலத்துக்கு சென்ற நாளை அக்கா மிகவும் ஒழுக்கமாக வேறு சொன்னாங்க. அந்த நாளை நினைச்சாலே நம்ம மனமெல்லாம் படுவச்சு கல்வி பெருக்கெடுத்து ஓடாம தான் நம்ம நேரத்துல அவங்களுடைய அந்த கவலை நம்ம மனசுல வச்சு
அப்போ நம்முடைய ஆரூர் என்னும் பூச்சேற்றமாகிய திருவுரங்க திரு சொர்ண தில்லை திரு கிருஷ்ணபுரத்திற்கு கருவிராட் கதி சஞ்சீவி சீர கற்பக தரு விழுச்சரித்தாகிய அழுக்கிய மகுதி என மூப்புக்கு வெளிய மூச்சோட தவமுடைய ஊர் உறக்கமற்ற நமது குலதெய்வம் நம்ம தெய்வம் அவர்களுடைய திருவடியை வணங்கி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி நம்முடைய தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்முடைய பெருமை அந்த காட்சி தவிர்த்து சென்ற நாளாகிய இன்று 50 ஆண்டுகள் ஆகிவிட்டதுனால நம்ம அவங்க பரமனே உருவெடுத்து வந்து நமக்கு தாயாக நின்று அருளமுழுத்த ஊட்டி வளர்த்தான். இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலும் அவங்க வேதமாக நம்மகிட்ட இருக்காங்க. நாங்கெல்லாம் அந்த திருவுருவ காட்சி காணாத கண்களாக இருக்கலாம். அந்த பார்த்த கண்களாக இருக்கக்கூடிய நீங்கெல்லாம் சொன்னத மனசுல நினைக்கும் போது அவங்களுடைய திருவுருவத்தை நாங்களுமே மனசுனால நேர்ல பார்த்து தரிசித்த அந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைச்சது. அந்த தெய்வம் நம்மளுக்கு வாடாத தேவாமிர்த உணவு ஊட்டி அடியதை வார்த்தெடுத்து மாதா பிதாவாகிய மன்னோ கல்வியெல்லாம் மறுத்து கல்வியெல்லாம் கற்பிக்க செய்த இறை குருவே சோதி திருவுருவே அந்த பரம்பொருளாக நம் குலதெய்வமாக நம்முடைய மெய்மைச்சாலை ஆண்டவர்கள் அவங்க திருமேனியாக நமக்கு அருளி அந்த திருவேதத்தை பணிந்து அந்த திருவேதத்துல நமக்கு அருளி நம்ம தெய்வம் அந்த நம்மளோட இப்ப இல்ல அந்த வைரமலை நமக்கு துணையாக இருந்து இப்ப நம்மளை எல்லாம் விட்டு அந்த தவத்திற்கு போயிருக்காங்க. அப்போ நம்ம தெய்வம் தவத்திற்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையேறி நிற்கும் போது நம்மளுக்கு அவங்க ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு நம்மளுக்கு வழங்கி தினமும் அடைக்கொண்டேதான் இருக்காங்க. அப்போ நம்ம தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க அந்த பிரிவு காட்சி அப்ப ரொம்ப மனசுலே இல்லாம அப்படியே அதை எத்தனை தடவை படிச்சாலும் நமக்கு கண்ணுல தண்ணி அப்படியே ஆறாக ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரிவு அவங்க குருபிரான பிரிஞ்சு போகும்போது ஏற்படுற மாதிரி நம்ம குருபிரான பிரியும் போது அந்த கலப்பை அந்த கலப்பை ஏற்பட்டு நம்மளா மறந்து இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பயுமே எல்லோரும் பேரின்பம் அடையிறோம் மகிழ்ச்சி அடையிறது அவருடைய திருவுள்ளமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம கலங்கி நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அவங்க நம்மளெல்லாம் கலங்காத மனசாக இருக்கக்கூடி இறைக்கணும்னு நினைக்க நம்மளுடைய குரு ஈஸ்வரர் அந்த ஏழ மாமலை அவங்களை பிரித்தோம். நம்ம பொறுப்பெருமான நினைத்து அண்மையில நம்ம தெய்வத்தினுடைய திருக்காட்சி எப்ப காண போறோமோ அப்படின்னு நம்மளா கவலை போய் நம்ம முத்திராக அவங்களையும் நினைத்து கொண்டு இருக்காம அவங்க தெய்வம் நமக்கு நம்மளுடைய மனசுல மகிழ்ச்சி ஏற்படுறதுக்காக என்னுடைய பெருமானை என்னுடைய குருவை பிரிந்த போது அவங்க சொன்னதெல்லாம் நினைத்து எப்படி மன நுணுகி நான் இந்த சிந்தையை வைத்து அவங்க நினைத்துக் கொண்டே இருந்தோம். அது போல நீங்களும் என்னுடைய அவங்க தெய்வம் அறிவிக்கிற தெய்வங்களின் மூலமாக அவங்களுடைய திருக்காட்சியை கண்டு அவங்களோட நம்மளும் அவங்க எப்படி அவங்க செந்தமிழ் வரையை வீசி நம்மளெல்லாம் அந்த தீர சிம்மாசனத்துல ஏற்றதற்காக அந்த மனுமகன் ஒருவர் தாங்கி நம்மளெல்லாம் அந்த செந்தமிழ் வல்ல சேர்த்தாங்களோ எவ்வளவோ கனகரங்கள் நாடுகள்லாம் சுத்தி நம்மளெல்லாம் உங்களை எல்லாம் சேர்த்திருக்கோம். அப்போ அவங்க கலங்கி இருக்கக்கூடாது. அந்த தினமும் நம்ம தெய்வம் நம்ம கலங்காம இருக்கிறதுக்காகத்தான் அவங்க வேதத்தின் மூலமாக நமக்கு தினமும் அந்த தெய்வ உணவை அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பனிமதி மங்கை பங்கல் சொன்ன மாதிரி அவங்க சொல்ல அவங்க சொன்ன குறியில நம்ம நிற்கிறோம். அப்போ அது அவங்களுடைய திருவாக்காக இருக்குது. அது இந்த வானகம் சந்திர சூரிய நட்சத்திர தாரை எல்லாமே மாறினாலும் அந்த திருவாக்கு மட்டும் மாறவே மாறாது. அது அவங்களுடைய வாக்கு, அது ஆதியின் வாக்காக இருக்குது. அப்போ நம்ம தெய்வம் மறைஞ்சிட்டா நம்ம தெய்வம் இப்ப நம்மளோட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஏக்கமுற்று இருக்கும் போது நமக்கு நம்ம தெய்வம் நம்மளுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக வாரங்கள் பிறவியிலே அப்படின்னு சொல்லி நம்மளை அழைத்து அந்த தென்திசை நாட்டுல அமுத கலசமாக காலை தமிழாக அந்த கைலாய நாதராக இருக்கிறோம். அங்க என்னுடைய நாதத்தை என்னுடைய வாக்குல கலந்து கொண்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் அந்த மனசை ஆசல்படுத்தி அவங்களுடைய நாதத்தின் மூலமாக நம்மளெல்லாம் அந்த ஈசனாக ஆக்கக்கூடிய அந்த நாதத்தை நமக்கு தினமும் நமக்கு வேத்து மூலமாக நம்மளுக்கு அருளிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நாம அந்த நாத குருமலையை பற்றி கொண்டாலே போதும், எளித பற்றி கொண்டாலே நம்ம பெருமா நம்மளுடையே இருக்காங்க, நாதமாகவே கூட இருப்பாங்க. நம்மளை இல்லத்துக்கு தண்ணீர் விட மாட்டாங்க. அவங்க தோல்றால் துணையாக நமக்கு இருந்து நமக்கு அவங்களுடைய அது அவங்களுக்கு தினமும் நம்மளுக்கு வாடி வழங்கி கொண்டே இருக்காங்க. அப்போ அவங்க உத்தரவுப்படி நடக்கணும். அவங்க உத்தரவு நம்ம திருமணம் மக்களாக நீங்கள் பிறவி எடுத்தது பிறவி எடுத்து பெற வேண்டியதெல்லாம் பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது.
எல்லோரும் இந்த இன்பத்தை அடையதான் என் தெய்வத்தோட இசையாக இருக்குது. அப்ப அதுகள் அதை செய்யக்கூடிய என் உத்தரவை என் கட்டளையை தலைமை தாங்கி செய்யக்கூடிய அந்த கட்டளையை தலைமையை ஈர்த்து எல்லோரும் இந்த ஜீவ உணவை அனுப்பும்படி உலக மக்கள் அனைவருமே இந்த இன்பத்தை பெறுவதற்கு நீங்க இந்த உதவி துணை கருவிகளாக இருக்கணும். அதுக்காக தான் நீங்க தினமும் இந்த ஜீவ உணவை அருகி கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஜீவ உணவை நம்ம தெய்வம் தினமும் அந்த முக்கணியை பிழித்து பூங்காரம் கலந்து கலப்படமில்லாத ஆணிப்பொன் கிண்ணத்தில் தினமும் நம்ம கலந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஜீவ உணவு வருவது எதற்காக? எல்லோரும் இந்த மக்கள் அனைவரையும் இந்த உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் நம் தெய்வத்தினுடைய அந்த இன்ப அந்த மெய்ப்பொருளை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நமக்கு நம்மளுடைய வேலையாக இருக்கு. அதுக்காக நம்ம தினம் உணவு வருந்துறோம். இந்த தண்ணீர் எல்லாரும் குடிப்பது அதற்காகத்தான். அப்போ அந்த நம்ம தெய்வங்களுடைய அந்த கட்டளையை நம்ம அவங்க சொன்ன கட்டளையை நம்ம செய்யும் போது அவங்களுடைய திருவுள்ள அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து அதை நம்ம உத்தரவாக இட்டு நம்ம தலைமை கொண்ட கிரீடமாக இட்டு நம்ம தினமும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளும் அடிப்படையில் அதை செய்யணும். அப்போ நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த உத்தரவுக்கு இணங்கி அவங்களுடைய வழியில நடக்கும் போது அவங்க நம்மளுக்கு முகமுக தோற்றத்தில் ஆத்ம நாயகனாகவும் அகமுகத்தில் இதே சமலவாசனாகவும் ஈசனாகவும் என்றென்று நம்ம தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்க மெய்வெளி துணை மருந்தாக இருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு தினமும் அருளக்கூடிய தெய்வமாக இருக்காங்க. அப்படி நம்மளுக்கு நம்ம தெய்வம் ஆற்று சொல்லி நம்மளுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க நம்ம கைப்பொருளாக வச்சிருக்கோம். அவங்க நம்ம தினமும் நம்ம மனதுல போட்டு அவங்களுடைய திரு உத்தரவுப்படி நடந்து தினம் அந்த வேத வாசகங்களை வேத முத்துக்களை நம்ம மனதில் இருக்கும்போது அந்த வேத நம்ம தெய்வம் திருமணியாக இருக்காங்க. அவங்களுடைய வாக்குதான் அதுல நம்மளோட வேத வாக்காக இருக்குது. அது தினமும் நம்ம மனசுல ஏற்று அவங்களுடைய உத்தரவுப்படி நடந்தாலே அவங்களுடைய திரு உள்ள மகிழ்ச்சி அடையும். அவ தினமும் நம்ம அவங்களுடைய உத்தரவுப்படி நடந்து நம்ம தெய்வத்தினுடைய மகிழ்ச்சி தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக ஆகணும் அப்படின்றத நினைவிடுவேன். லிங்கொண்டேமா நமஸ்காரமா தெய்வமே ஆண்டு. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். மகா சுத்தம், மகாமானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா நிதியும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதங்களை போற்றி வணங்கி துதித்து அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா மான்மியத்துல எடுத்து படிச்சு அந்த உருக்கத்தை வர வச்சுட்டாங்க. இன்னைக்கு நாள் பதிமறைவு நாள், தெய்வம் மறைந்த நாள். அன்னைக்கு நம்ம அந்த உருக்கத்தை கொண்டு போன அக்காவிற்கு நமஸ்காரம். இது எல்லாமே தெய்வமும் இங்க சபையில இருந்து நம்மள எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அக்காவும் இன்னைக்கு அந்த பதிமறைவு பகுதியெல்லாம் எடுத்து படிச்சாங்க, ஓதினாங்க. அதுல வான்மதி குரல்ல வாக்கியம் 121. அது எல்லாரும் இன்னைக்கு நம்ம வீட்டுல அத படிக்கணும். அது என்ன பெரிய வாக்கியமா இருக்கு. இந்த நாள்ல அட்லீஸ்ட் அந்த வாக்கியம் எல்லாம் எடுத்து நம்ம படிச்சு நம்ம தெய்வம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் திருவாக்கியம் திருமெய்ஞான குரல்ல வாக்கியமென் என்பது எல்லா அக்காவும் எடுத்து கொடுத்தாங்க. நம்மளும் அது ஒரு தடவை திருப்பியும் அது படிக்கணும்ன்றத இந்த சபையில நான் கேட்டுக்கொள்றேன். அப்ப தெய்வம் இங்க சபையில அமர்ந்திருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதம் பெறுறதுதான். அவங்க பாடு நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம நினைக்கிற நாளா இது இருக்கு. எல்லாரையும் இன்னைக்கு உருக்கத்துக்கு உருக்கமா இருக்கும். அந்த நாளை நம்ம இந்த சபை இன்னைக்கு நடக்கிறது தெய்வ ஆசீர்வாதத்தினாலதான். அப்ப இன்னைக்கு என்னால எதுவும் பேச முடியலக்கா. எல்லாரும் எல்லாமே எடுத்து பேசிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களோட பாட உணர்ந்து அவங்களோட வழி நம்ம செல்லணுன்றதுதான் நமக்கு. நமஸ்காரம் அக்கா. இக்கானக சாலையில் ஜீவகார்மான ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்து மதியுக ஜீவ ஆட்சி நடத்தி வரும் அத்தேவ அங்கம் நம்மை அனைவரையும் தனது அங்கத்தினர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் நாம் என்ன உன்னத லட்சணத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் பாடு நம்ம பேசி அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். அவர்கள் வலையில் நாம் மாட்டி அவர்களுடைய வாக்கு ஆதி பிரம்ம வாக்கு. அக்கா தெய்வம் மலர் திருப்பணி செய்த போது கடைசி மலர் திருப்பணி செய்யறப்ப
வைகை ஆற்றில இருந்து மணல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அனந்தரத்தை சொல்லி மணல் எடுத்துட்டு வந்து அந்த கொட்டின போது அப்ப தெய்வம் சொன்னாங்களா, இந்த மணல் எனக்குடா, இந்த மணல் எனக்காக கொண்டு வர சொன்னது இந்த தெய்வம் அப்பயே வந்து அவங்களுடைய வாக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் வேதம் ஆசான் திருமேனி என்ற அந்த வேதம் ஆசான் திருமேனியை நாம் வந்து அவர்கள் திருமேனியாக நினைத்து இந்த அவர்களுக்கு பெருந்தவத்துக்கு சென்ற பொழுது இந்த சபையை யாமே நடத்துவோம் என்று கூறியபோது அதையே நாம் பின்பற்றி அவர்களுடைய வாக்கிற்கு இணங்க நாமும் அது அவர்களுடைய ஜீவலோகத்துக்கு சென்றடைவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் தெய்வம் வந்து வான்கிறது சென்ற போது என் தாயும் என் தகப்பனார் மட்டும் சென்று விட்டார்கள், எங்களை வீட்டில் விட்டார்கள். பிறகு எங்கள் தகப்பனார் இரவோடு இரவாக சாலையிலிருந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொண்டு நாத்தாமலைக்கு வந்து அங்கிருந்து இரவோடு இரவாக எங்கள் வீட்டுக்கு வந்து அதிகாலையில் எங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சாலைக்கு வந்து விட்டார். அந்த திருக்காட்சியை நானும் கண்ட ஒரு ஒரு தேவ கொடுத்த ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். அக்கா இன்னைக்கு ஒரு கம்மா எடுத்து பகிர்ந்து எல்லாருக்கும் தெய்வங்களுடைய உன்னதத்தை எடுத்து பேசி எல்லோருடைய கண்களை நீர் வர வச்சாங்க. தெய்வமார்கள் இன்று ஏக வியாழன் ராசியில் கன்னி விராட்டம் சென்ற நாளா இருக்கு. தெய்வமருடைய பாடு அவர்கள் அனந்தாதி தேவர்களை ஆளாக்கி வைத்து தெய்வமர்கள் அந்த அந்த கன்னி விராட் சென்றனால எல்லோரும் இன்னைக்கு அந்த கவலை அந்த தெய்வமர்களை கவலையாக நோக்கி கண்களில் கண்ணீர் விட்டு அழுது தெய்வமே இனி யார் என்ற உருக்கத்துடன் இருந்தனால இன்னைக்கு அக்கா இன்னைக்கு எடுத்து பகிர்ந்தனால் இன்று தெய்வமர்கள் ஏக வியாழ ராசியில் ஏறி விராட்டவம் சென்ற நாள் 12/2/1976 இன்றுடன் 50 வருடம் ஆகிறது. கற்பகத்தவம் செல்லும் முன் எளிதி தீர்க்கதரிசன திருமுகம். இன்று ராசிகை ஏக வியாழமே நின்ற நாளும் நிலைத்து வந்திலை அன்றன்று அந்தந்த அன்று மாறி இன்று வந்தது இறங்கி ஆண்டிலே இது மான்மிய ஒரு பகுதி மட்டும் படிச்சிருங்க. இவ்வாறாக பிரான் அவர்களை நோக்கி தங்களுடைய பெருங்கரணை பெரிய ரவத்து பெருநதி வைப்பின் பெரிய காரிய நிக்கிரக அனுக்கிரகாதிய விளையாடி இறுதி தீர்ப்பு நெறிப்பாலிப்பு சேவையின் வேலைக்காக வேண்டியே அக்காலத்திலே மண்பரப்பு கிருமி கோடிகளாகிய செயலில் கிடந்து ஊழ்ந்து உழன்று திரிந்து கொண்டிருந்த என்னை தென்பாண்டி நாடென்று ஆதியாகம தீர்க்க தரிசனங்கள் நீதி வரி ஓதி வருவதின் படியே பல்லாண்டு காலங்களாக நாவலன் தீவில் நாட்டமுற்றாய்ந்து கண்ணகன் பூமியில் பன்னால் அடைந்து ராவும் பகலும் நீ நடவா நடந்து அல்லும் பகலும் அலுப்பாலுத்து மதிபலு சுமமை மாற்றுவதற்காக தென்பாண்டி நாட்டில் தேடி வந்தாய்ந்து என் தலை மதிச்சுமை ஏற்றுவான் என்றன் சிட்டை பிடித்த தேவாதி தேவா என் கொண்டையை பிடித்த குருவின் ஈஸ்வரா உன்னை வாவா என்று வருந்தினே நலனோ புண்பாடு பாடு என் பாடென்று புகுந்திருந்ததனை பண்பாடு காட்டி பத்தித்தனுக்கு வைத்த பாட்டாளா பரந்தாமா நின் பாடு சொல்ல இளம்பாடு தாயும் முன்பாடு ஓத உலகிடங்கள் கொள்ளா நீ தேடி அலைந்த நெடுநாள் நெடுமாலே நான் ஓடி ஓடி நுழைந்து கொண்டிருந்த கொங்கு தேசத்தின் குடிபதி ஒருவனாய் ஆதி வீதி வழி அறியாய் பருவத்திலங்கே தங்கி ஊழி விரிப்பயன் வரும் வழி அறியா வயதிலங்கிருந்தே திங்களூர்
நாட்டில் சேவடி தேடி குரு வருவந்தெறியா வாசமாயிருந்தே வாழ்ந்த தன்பாடு பொருளாசை வீதி இருளாயே வழியே என் பாட்டில் ஓடி போய்கொண்டிருந்த என்னை வருங்காலமாகிய இளவேனில் வசந்த காலத்தே ஒரு நாள் ஒரு பொழுது இளஞ்சூரிய நேரம் அடக்கி இருந்து வந்து கொண்டிருக்கையில் உன்னை நான் கண்டேன். என்னை நீ பராதேகி என் நேரமே என் செய்தனையோ யான் உன்னை சேர இன்னதுதான் நீ செய்தனை என்று இன்னும் அறியேன். இறைவா சாலை வழியே ஆடையா எனக்கு செய்கினை தோட ஓடி நான் வந்து உன்னை பிடித்தே விழியழகு காட்டி விளைந்த காமத்தால் அழியாதாசை அழியாதிலும் பரிகாரி என்று பாரிலுள்ளோர்கள் வலிவசை புலியே வந்தும் பின்னே உன்னிடம் வாழ்வேறுதனை என்று என்னிடம் பருவத்து எல்லாம் மறந்து உன் பின்னே தொடர்ந்தேன். என்னவோ இந்நாள் என் பேரெடுத்து உன் வடிவு மாற்றி உன் பேர் வைத்து உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதி நாயகமே. தேவமார்கள் பதிமறு எல்லாரும் அங்க இருந்தாங்க. நான் நன்மனித்தனை எனக்கு தெய்வத்தோட உன்னத இப்பதான் எனக்கு தெரியும். ஆனா தெய்வமார்கள் எப்படி எல்லாரும் தெய்வமார்கள் எல்லா அனந்தாதி தேவர்கள் ஆக்கி வைத்து ஆனா தெய்வமார்கள் இன்றளவும் அந்த செயல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம உணரக்கூடிய ஒரு தெய்வம் அவர்கள் அந்த உணரக்கூடிய ஒரு செயல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்போ தெய்வமார்கள் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா அவங்க தூளத்தளவு இல்லைனாலும் அந்த வாக்கு மூலியமா நம்ம தெய்வமார்கள் வழி நடத்தி கொண்டு போயிருக்காங்கன்றது நான் உணர்ந்து அந்த தெய்வமார்களுடைய அந்த பதிமறைவு நான் பார்க்கல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சொல்றப்போ நம்மளுக்கும் அந்த உறக்கம் தானா வருது. அது வரக்கூடிய காரணம் என்னன்னு தெரியல. ஆனா தெய்வத்தை பின்பற்றுறதுனால அந்த ஜீவன்ல போய் அது தேய்க்குது. அதனால தன்னாலேயே அது உணரக்கூடிய அந்த தெய்வமர்கள் நமக்கு அந்த உணரக்கூடிய ஒரு வல்லபத்தை கொடுத்திருக்காங்க. யாரோ எவரோதான் நானும் ஒரு வழியில போய் கூட தெய்வமர்கள் என்னையும் ஆட்கொண்டு தெய்வத்தோட உருக்கத்தை எனக்கும் தந்தாரு. இன்னைக்கு நான் அதை உணர்ந்தேன். நன்றி, நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். நிகழ்வுகளை ரொம்ப நன்றி உறுப்பினராக இருந்தது. எந்தெந்த வழிகளை நம்மளாம் சிக்க வேணும், சிக்கு பழகிய என்ற சரியான தெய்வத்தோட நினைவோடு இருக்க வேணும். சிந்தையெல்லாம் உன் மனமே வரவே அப்படின்வாங்க. செம்மேருவே செஞ்சா சாரே சிவசிவே என்றும் சிகரமாய் கூப்பிருக்க தெய்வமே உங்கள் தரிசனையை வேண்டி இறங்குகின்றோம். தெய்வமே தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.